கூறியிருக்கிறோம். வடமலை அரசு ஆசிரியர் கலாசாலை இந்த மண்டபத்திலே அதாவது இலங்கையினுடைய பல்வேறு பிரதேசங்களையும் அவர்களது கலைப்படைப்புகளையும் அவருடைய வாழ்வியல் அம்சங்களையும் அறியும் பொருட்டு வருகை தந்திருக்கின்ற எமது அதிதிகள் மலையகத்தினுடைய வாழ்வியல் பண்பாட்டு அம்சங்களையும் பார்த்து பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்த அந்திமாலை பொழுதை அவர்களோடு ஒரு கலந்துரையாடலுக்கான பொழுதாக நடத்தி வருவதற்குரிய ஒரு களமாக இது அமைகிறது. இந்த நிகழ்ச்சியை கலந்து கொண்டிருக்கின்ற உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்றுக் கொண்டு இந்த நிகழ்வின் முதலாவது அம்சமாக இந்த நிகழ்வை மங்களகரமாக நடத்துமாறு இங்கு வருகிறது. இந்த நிகழ்விலே தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற கலாசாலையுடைய முதல்வர் திரு சுந்தர்லிங்கம் பிரசாந்தன் அவர்களையும் அதே போல இந்த நிகழ்வில் கலந்து கொள்கின்ற பிரபல ஓவியர் தஸ்கி மருது அவர்களையும் ஓவியர் ஜீவா கலைமாமணி ஜீவானந்தன் அவர்களையும் தாய்வீடு ஆசிரியர் ஜெயஸ்ரீ குமார் அவர்களையும் டொரண்டோ பல்கலைக்கழகத்தினுடைய விரிவுரையாளர் விவேகானந்தன் அவர்களையும் புத்தக அச்சகர்களான திரு விவேகானந்தன் சரவணன் ஆகியோரையும் வரைகலை வடிவமைப்பாளர் ச ஜெயலலிதா அவர்களையும் இந்த நிகழ்வை இங்கே ஒருங்கிணைத்து இவர்களை அழைத்து வந்து எங்களோடு இந்த நேரத்தை மிக பொன்னான நேரமாக மாற்றியமைக்கும் பொருட்டு இந்த நிகழ்வை ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கின்ற மணிப்பு சந்தித்திரர் அவர்களையும் இந்த மங்களத்தை ஏற்றி இந்த நிகழ்வை ஆரம்பிக்குமாறு அன்போடு அழைக்கிறோம். இந்த களமானது பாரம்பரியமான ஒரு விழாவாகவோ அல்லது ஒரு கலை நிகழ்ச்சி என்ற பாரம்பரிய பண்பாடுகளிலிருந்து கலைந்து ஒரு புதிய கோணத்திலே இந்த மண்ணினுடைய மக்களுடைய பண்பாட்டினையும் புதிய பண்பாட்டு தளத்தை நோக்கிய ஒரு பாய்ச்சலினையும் ஏற்படுத்தும் முகமாக சம்பிரதாயபூர்வம் அன்றி ஒரு சகஜமாக ஒரு சாதாரண நிகழ்வாக இது ஒழுங்கமைத்தால் நன்றாக இருக்கும் என்று எங்களது ஒழுங்கமைப்பாளர்கள் கேட்டுக்கொண்டார். அதன் அந்த அமைப்பிலே ஒரு கலந்துரையாடலாக நடைபெற இருக்கிறது. இந்த கலந்துரையாடலுக்கு செல்ல முன்னர் நாங்கள் இந்த நிகழ்விலே எங்களுடைய கலாசாலையினுடைய பண்பாட்டு கோலத்தின் அடிப்படையில்
தலைமை உரையினை நிகழ்த்தி வைக்குமாறு கலாசாலையுடைய முதல்வர்களை அன்போடு அழைக்கின்றேன். இந்த நிகழ்வினை மிக அருமையான ஒரு நிகழ்வினை இந்த கல்லூரியிலே ஏற்பாடு செய்ய வேண்டும் என அவாப்பட்ட அதனை விருப்பம் கொண்ட முதலாவது நபர் எங்களுடைய முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரும் தற்போதைய ஒரு அரசியல் செயற்பாட்டாளரும் இலக்கிய கர்த்தாவுமான மல்லிகைப்பூச்சந்தி திலகர் அவர்கள். அவருக்கும் எனக்கு நெருக்கமான ஒரு உறவு இருக்கின்றது. காரணம், நாங்கள் அடிக்கடி பேசிக்கொள்ளும் இந்த கலாசாலையின் பழைய வளர்ச்சிகளிலே அவர் ஈடுபட்டு அவரை முதலாவது நான் வரவேற்றுக் கொள்வேன். காரணம், இந்த இடத்துக்கு இந்த நிகழ்வினை கொண்டு வந்திருக்கிறார். இரண்டாவது, இந்த நிகழ்வை பெருமைப்படுத்துகின்ற இல்லை இந்த நிகழ்விற்கு வருகை தந்து இலங்கையின் எல்லா பகுதிகளிலேயும் சென்று நாங்கள் மட்டக்களப்பில் என்ற போது நீங்கள் மட்டக்களப்பில் இருக்கின்றீர்கள், நான் சந்திக்க முடியவில்லை. இந்தியாவுக்கு இங்கே வருகை தந்திருக்கின்ற ஓவிய ஆளுமைகள் ஒருவர் மருது என நாங்கள் இன்றைய 2000ஆம் ஆண்டு காலப்பகுதிகளிலே நாங்கள் யாழ்ப்பாணத்தில் மாநிலத்தின் தமிழ் குடல் போது கேள்விப்பட்ட பேரங்களுக்கு நாங்கள் அதில் இருந்திருக்கிறோம். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கின்றது. அடுத்தது ஜீவானந்தன் அவரும் இந்தியாவை சார்ந்தவர். மூன்றாவது இவரோடு இணைந்திருக்கின்றவர் திலீப்குமார் அவர்கள். அவர் எனக்கு தெரியும், என்னுடைய நண்பனோடு மிக நெருக்கமான உறவு தாசோடு எனக்கு நன்கு தெரியும். ஆனால் இங்கு இந்த நிகழ்வு நடத்தும் போது சில அரசாங்க ஒழுங்குகள் இருக்கும். அந்த ஒழுங்குகளின் போது மிக கவனமாக விசாரித்து ஒரு யார் அது அரசாங்க இயல்பான ஒழுங்குகள், அதை நாங்கள் தவிர்த்துக் கொள்ள முடியாது. அந்த ஒழுங்குகளாக நான் அவரையும் இந்த நிகழ்வுக்கு நாங்கள் இருகரப்பி வரவேற்கின்றோம். முதலாவது. அடுத்தது டொரண்டோ பல்கலைக்கழகத்தினுடைய விரிவுரையாளர் விவேகானந்தன், பொன் விவேகானந்தன் அவர்கள். மற்றும் இங்கே இருந்திருக்கின்ற புத்தக அச்சகர்களான விவேகானந்தன் மற்றும் சரவணன் அவர்கள் மற்றும் ஷாம் டேனியல் வரைகலைஞர் அவர்கள். அத்தோடு எனக்கு இங்கே இருக்கின்ற மிக நம்பிக்கையான விடயம் என்னவென்றால், இவர்களை சந்திப்பதற்காக இங்கே வந்திருக்கின்ற இலக்கிய ஆர்வலர்கள். இந்த இலக்கிய ஆர்வலர்கள் தான் உண்மையிலே கருத்தினை உருவாக்குகின்றவர்கள். அவர்கள் இவர்களோடு சந்திப்பதை விட்டு இங்கே வருகை வந்திருக்கின்றார்கள். அது எங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கின்றது. காரணம், கருத்துக்கள் வலிமை பெறுகின்ற பொழுதுதான் காண்பியங்கள் வலிமை பெறும். காண்பிய வழி வலிமை பெறுகின்ற போது காட்சிகள் உங்களுக்கு வலிமையானதாக தெரியும். கருத்துக்கள் எப்பொழுதும் ஒருவருடைய ஆழமான மனதிலே வலிமை பெறுகின்ற போது அது கருத்தாகவும் காட்சியாகவும் நாங்கள் பார்த்துக் கொள்வோம், உணர்ச்சி வயப்படுத்திக் கொள்வோம், அறிவை பெற்றுக்கொள்வோம். எங்களுக்கு கிடைக்கின்ற அனுபவம் தான் நாங்கள் சொல்லுவோம் எங்களுடைய நடத்தை என்று. நாங்கள் என்னத்தை பெற்றுக்கொள்கின்றோமோ அந்த நடத்தை. அந்த இது இங்கே கூடியிருக்கின்றது ஒரு காண்பிய வெளிசார் அனுபவங்களோடு இணைந்தவர்களும் கருத்தியல் வெளிசார் அனுபவங்களோடு இணைந்தவர்களும். இந்த இரு ஆளுமை வெளிகளையும் நாங்கள் இங்கே சந்திப்பதற்கு இந்த நேரத்தை அதற்காக பயன்படுத்துவதற்கு கலாசாலை சமூகம் சார்பில் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றோம். இது ஒரு பொதுவான ஒரு மேடை பேச்சுக்கான இடமல்லாத ஒரு கலந்துரையாடலுக்கான இடம் என்ற வகையிலே உங்கள் அனைவரையும் இதில் கலந்து கொண்டிருக்கின்ற இனிய பங்குதாரர்கள் அனைவரையும் கல்லூரி சமூகம் சார்பில் வரவேற்று என்னுடைய தலைமை உரையை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். நாம் ஆரம்பத்திலே குறிப்பிட்டது போல இது ஒரு கலந்துரையாடலுக்கான களம். இந்த களத்திலே இந்த மலையத்தைச் சேர்ந்த அறிவு சிற்பிகள் இருக்கிறார். களத்திலே மிக ஆளுமையோடு ஆழமாக தமது பணிகளை ஆற்றி இந்த மக்களுடைய மீட்சிக்காக உழைத்துக் கொண்டிருப்பவர்கள் இருக்கிறார்கள். ஆசிரியர்கள் இருக்கிறார்கள். அதைவிட ஆசிரியர்கள் மூலமாக ஆசிரியர்களூடாக நான் மிகவும் கருணையோடு கேட்டுக்கொண்டது உயர்தரத்திலே அல்லது கல்வித்துறையில் இருக்கின்ற மாணவர்களை இந்த இடத்துக்கு அழைத்து வாருங்கள் என்று. காரணம், இந்த மலையகத்தினுடைய இந்த மக்களுடைய மீட்சி விடுதலைக்காக நாங்கள் சிந்திக்க வேண்டிய செயல்பட வேண்டிய களம் இப்போது மாறி இருக்கிறது. உணர்ச்சி வசப்பட்ட அல்லது உணர்ச்சி ரீதியான புரட்சியை அல்லது உணர்ச்சி ரீதியான அந்த வேகத்தை காட்டிய காலம் நிறைவடைந்து அறிவுபூர்வமாக அறிவியல்
சிந்தனையோடு எமது மக்களுடைய இந்த ஒடுக்கப்பட்ட மக்களுடைய விடுதலைக்காக நாங்கள் முன்னெடுக்க வேண்டிய களங்கள், இனி அமைக்கப்பட வேண்டிய களங்கள், அந்த களத்திலே தலைமை தாங்க இருக்கின்றவர்கள் எமது எதிர்கால இந்த ஆசிரியர் சமூகத்தினர், அதே போல இந்த சமூகத்தை சேர்ந்த மாணவர்கள். ஆகவே இந்த மாணவர்கள் இந்த கலைப்பூர்வமான அனுபவங்களை இந்த மக்களுடைய வெற்றிக்காக எவ்வாறு பதிவு செய்ய போகிறார்கள், இந்த களத்தை எப்படி விரிவுபடுத்தி இந்த மக்களுடைய விடுதலைக்காக அவர்கள் இந்த களங்களை பயன்படுத்த போகிறார்கள் என்பதற்குரிய வழிகாட்டல்கள் இங்கு அவர்களுக்கு கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு அந்த கள உறுப்பினர்கள் இங்கு அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆகவே இந்த களத்திலே இந்த நிகழ்வு பற்றிய ஒரு நோக்க கருத்தினை முதலாவது பகிர்ந்து கொள்ளுமாறு இந்த நிகழ்ச்சியினை இங்கு கொண்டு வந்து, இது ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் நடக்கும் நிகழ்வு. வெளிநாடுகளிலிருந்து பல்வேறு துறைகளை சார்ந்த ஆளுமைகள் வருகின்ற போதெல்லாம் அவர்கள் மலையகத்தையும் தரிசிக்க வேண்டும், மலையகத்தினுடைய மீட்சிக்காக அவர்களுடைய கருத்துரைகளை நாங்கள் இங்கு கொண்டு பரப்ப வேண்டும், அவர்களை இந்த சமூகத்துக்கு அறிமுகப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு ஒவ்வொரு சந்தர்ப்பிலும், ஒவ்வொரு அறிஞருடைய சந்தர்ப்பிலும் இந்த மலையக களத்தை இணைத்து கொண்டு செயல்படுகின்ற ஒருவர். அதே போல அவர்களுடைய சிந்தனைகள் எங்களுக்கு பல்வேறு விதமான மாற்றங்களை ஏற்படுத்தி கொண்டிருக்கும். அப்படியான அந்த சிந்தனை ஓட்டத்திலே எங்களை இணைத்து கொண்ட இந்த நிகழ்ச்சியினை வழிநடத்தி கொண்டிருக்கின்ற, இந்த நிகழ்ச்சியினுடைய ஒருங்கமைப்பாளராக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற மல்லிகைப்பூ சந்தி என்று சொல்லுகின்ற ஒரு கவிஞர், ஒரு பதிப்பாளர், அதே போல முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர், தற்போதைய அரசியல் சமூக செயற்பாட்டாளராக புதிய கோணத்திலே மலையக அரசியலை சமூகத்தன்மையோடு வழிநடத்தி கொண்டிருக்கின்ற திரு மல்லிகைப்பூ சந்தி திலகர் அவர்கள் ஒரு நோக்க கலந்துரையாடலை நடத்தி கொண்டிருக்கிறார். அனைவருக்கும் மாலை வணக்கம். ஏற்கனவே நோக்கங்கள் சொல்லப்பட்டு விட்டது நினைக்கிறேன். இருந்தாலும் இது போன்ற நிகழ்வுகள் தொடர்ச்சியாக நடக்க வேண்டும் என விரும்புகிறேன். குறிப்பாக இலங்கை என்றவுடன் ஒரு பார்வை இருக்கிறது, அந்த இலங்கை தமிழர்கள் என்ற ஒரு பார்வை இருக்கிறது. வடகிழக்கு நோக்கி வருவதை தவிர்க்க முடியாது. அது யுத்தமும் அது சார்ந்து ஏற்படுத்திய வியாபகமும் அது உலகம் முழுக்க கொண்டு போயிருக்கிறதும், இலங்கைக்கு யாராவது வந்தால் அது இலங்கை தமிழர்கள் அவர்கள் பார்ப்பது இருக்குது. அப்படி வருகின்ற ஆளுமைகளுக்கு அது பிரச்சனை இல்லை, அவர்கள் அழைக்கிறார்கள், வருகிறார்கள். ஆனால் எங்களது கடமை ஒன்று இருக்கிறது. இலங்கையிலே வாழ்கிற தமிழர், இன்னொரு தமிழர் குடும்பமாக நாங்கள் இருக்கிறோம். எங்கள் பற்றிய வெளிப்படுத்துவதில் நாங்கள் செய்ய வேண்டியிருக்கிறது, அல்லது ஆளுமைகளோடு உரையாட வேண்டியிருக்கிறது என்று சந்தர்ப்பத்தை எனக்கு சந்தர்ப்பம் கிடைக்கிற சந்தர்ப்பங்கள் எல்லா பொழுதுகளிலுமே அங்கே யாழ்ப்பாணத்துக்கு வராங்க, மட்டக்களத்தில் வராங்க, வடக்கு வராங்க, அவங்களே வந்து அப்படியே இங்கே கூட்டிட்டு வருவோம் அப்படின்ற செய்யுது. அது வளமையாக நாங்கள் கொண்ட நிலையை காலமாக கொண்டிருக்கிறது. எங்களுக்கு ஒழுங்குபடுத்துவதும் சரி, இந்த கையெழுத்து சொன்னது போல நாங்களோட வந்ததுக்கு தயாராகவே இயக்க செயற்பாட்டாளர்கள் இருக்கிறோம். ஒவ்வொருத்தரும் தனியாகவோ குழுக்களாகவோ அமைப்புகளாகவோ இருக்கிறோம். அண்மை காலமாக நான் அதை இன்னொரு விரிவுபடுத்தி இன்னொரு வேலை செய்து கொண்டிருக்கிறேன். அப்படி வருகிற போது அப்படி பதில் பக்கம் போய் பதிலையும் ஒரு சந்திப்பு போட்டு அப்புறம் இந்த பக்கம் வாரத்துக்கு அது வசதி செய்து கடந்த முறை பேராசிரியர் வி அரசு, பேராசிரியர் வெற்றி செல்வனாக வந்து போது கூட நான் பதிலையில் அப்படியே சந்திப்பு செய்து கொண்டுதான் இங்கே வந்தேன். நேற்றும் அதே போல ஏற்பாடு பண்ணி எல்லாம் வந்து நேற்று பின்னரும் ஆகியோரையில் சந்திப்புக்கான ஏற்பாடு செய்திருக்கிறது கூட எங்களுக்கு போக்குவரத்து நாங்கள் வந்த வாகனம் கொஞ்சம் பழுதடைந்ததுனால நாங்கள் ஏறாவூர்லேயே 8 மணி ஆயிடுச்சு. பிறகு நாங்கள் ஆகியோரைக்கு வந்து சேர 22 மணி ஆயிடுச்சு. 2 மணிக்கு பிறகு காலையில் வெளிப்படப்பட்டு தான் இந்த பயணத்தை இங்கே வந்து சென்றிருக்கிறோம். வரும்போது மக்களை மட்டுமல்ல, நமது நில காட்சிகளை பார்க்க வேண்டியிருக்கிறது, வெவ்வேறு விஷயங்கள், வெவ்வேறு நிகழ்ச்சிகள் இருக்கிறது. மூசுவலிங்கன் சார் அவர்தான் இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை ஏற்க வேண்டும் என நான் முதல்ல கேட்டுக்கொண்டேன். ஐயோ திலக், நான் அப்படிதான் பதவிதான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அங்கிருந்து எனக்கு அங்கங்க அறிவுறுத்தல் கொடுத்து கொண்டே இருக்கிறேன். அவங்க கட்டாயம் எல்லாத்தையும் கூட்டு போங்க, வீட்டு வளர்த்துக்கு நிறைய பேர் சொல்லுவார், இங்கே கூட்டு போங்க, அங்கே கூட்டு போங்க சார். ஒரு இவ்வளவு நேரம் தான் இருக்குது, அதுக்கு நாங்கள் எவ்வளவு உச்சகட்டமாக பயன்படுத்தியிருமோ அந்த அளவுக்கு பயன்படுத்தி நாங்கள் இன்றைக்கு வருகிற வரைக்கும் ஓய்வு இல்லாமல் எல்லாம் நல்லா கலைச்சு போயிருக்காங்க. எனக்கே தெரியுது நான் அவங்களை கஷ்டப்படுத்துறதுக்கு, அதை தவிர்க்க முடியாது. ஆனால் ஆர்வமாகவும் இருக்கிறார்கள். அந்த வகையில் நான் அழைத்து வந்திருக்கிறோம். அவர்கள் உரையாடுவதற்கு நிறைய விஷயங்கள் இருக்கிறது. என்னை பொறுத்த வரைக்கும் அவர்களது அறிமுக உரைகள் சிறியதாகத்தான் இருக்கும். ஆனால் நமக்கு அவர்களை பற்றி தெரியும், ஓவியம் மருது பற்றியோ ஜீவா பற்றியோ தெளி பற்றியோ தெரியும். எனவே இந்த அவர்களது சிறிய அறிமுகங்களின் பின்னர் அல்லது அவர்கள் ஒளித்தொடர்களின் பின்னர் அதனைத் தொடர்ந்து உரையாடலை செய்வதற்காக நாங்கள் நேரத்தை அதிகமாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என வேண்டுகோள் இருக்கிறேன். ஓவியர் மருது ஏற்கனவே வந்திருக்கிறார், வந்து போல் சொன்னார், மாநிலத்தில் வந்து கொடுத்ததுக்காக வந்திருக்கிறோம். வளையத்துக்கு இப்போ போய் லைத்தை காட்டினேன்.
நான் இதை விட மோசமான லேவல பார்த்துருக்கிறேன் அப்படிங்கிற சாதாரண சொல்றாரு. இதோட ஜீவா அவர்களுக்கு புதிதாக இருந்தது சில நேரத்தில் அவருக்கு இதை விட நான் பல சில பார்த்துருக்கிறேன் அப்படின்னு நம்மளோட மக்கள் மாதிரி சில விஷயங்களை பேசும்போது ரொம்ப சுவாரஸ்யமாக அவர்கிட்ட நான் இந்த 2 நாள் அவதான விஷயமா எல்லாவற்றையுமே அந்த ஓவிய கண்ணோட்டத்தோடு புகைப்பட கண்ணோட்டத்தோடு இந்த மலையக மக்களின் வரலாறுகள் எவ்வாறு புகைப்பட ரீதியாக ஆவணப்படுத்தப்பட்டிருக்கிறது என்று சொல்லி அந்த மார்கரெட் கேமரோன்ல இருந்து வச்சிருக்காரு போன்ல எல்லாத்தையும். அவங்க எந்த படம் அவங்க யாரெல்லாம் படம் பிடிச்சவங்களோ நம்ம தான் படம் பிடிச்சிருக்காங்க. காட்டுறாரு கார்னியை கண்டுபிடித்த அந்த போட்டோகிராஃபர் தான் மலையகத்தை இவங்களே படம் பிடிச்சிருக்காங்க. அப்படி ஒரு வரலாறு அவர்கிட்ட இருக்குது. அப்ப நாங்க மலையகத்தை அவருக்கு சொல்றோம் அல்லது அவர்கிட்ட இருந்து மலையகத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். மலையகம் பற்றி அவரது பார்வையோடு வேறானதாக இருக்கிறது. அது கலைத்துவம் வாய்ந்ததாக ஓவியம் சார்ந்ததாக அதோடு சேர்ந்த அரசியல் பண்புகள் பார்வையோடு வந்ததாக இருக்கிறது. ஏன்னா அப்படியான ஒருவரோடு ஒரு மணித்தியை நாங்கள் பகிர்ந்து கொள்கின்ற போது கிடைக்கின்ற அனுபவங்களை தான் இந்த சூழல். அதே போல ஓவியர் ஜீவா இந்தியாவை தரமாக கொண்டு குறிப்பாக திரைப்பட அவரை சொல்லுவார் திரைப்பட போஸ்டர்ஸ் அதுல இருந்து அவர் ஒரு துறைசார் வழக்கறிஞர். ஆனால் அதுல இருந்து அவருக்கு வெவ்வேறு விதமான ஓவியராக இருந்து மலையக கலை இலக்கிய படைப்புகளோடு சம்பந்தப்பட்டவராக நீண்ட காலமாக இருந்து அண்மையில ஒரு 2-3 வருடம் இருக்கும் நினைக்கிறேன் திலீப்குமார் சீவேற்பிள்ளை குறித்த இதழோடு போடணும்னு சொன்னால ஜீவா தான் அதுக்கு படம் பண்ணினார். எனக்கு அங்க இருக்கிறாரு சீவேற்பிள்ளையில நல்ல படம் அனுப்பிவிடுங்க. அதை வரைவதற்கு ஆச்சரியப்பட்டு போனேன். அவர் வந்து வரைஞ்சிருக்கும் போது இப்ப வீட்டுல நான் ஃப்ரேம் பண்ணி போட்டுருக்கிறது வந்து ஜீவா வரைந்த சீவேற்பிள்ளை படம் நவராக வரைந்திருக்கிறேன். இப்படியான உறவுகள் இருக்கு. இதுக்கு மத்தியில் இந்த சூழல் எல்லாவற்றுக்கும் கலந்தமைத்தது திலீப்குமார் தலைமையில நம்மளோட விவேகானந்தர் உள்ளிட்ட பல தோழர்கள் இருக்கிற தாய் வீடு பத்திரிகை. நான் நினைக்கிறேன் என்னுடைய இந்த சந்தர்ப்பத்தை நான் தாய் வீட்டுக்கு என்ன சொல்வதற்கான சந்தர்ப்பத்தை தான் குறிப்பாக மலையக களத்தில் இருந்து செய்ய வேண்டும் நினைக்கிறேன். மலையகத்திற்கான தேவை நமக்கான இதழ்கள் அவசியம் என்பதை 60கள் 90 நடைசெய்த காலத்திலிருந்தே கண்டிருக்கிறார்கள். ஆனால் 60களில் இருந்த அளவுக்கு எங்களால் ஒரு இதழை கொண்டு வர முடியாத அளவுக்கு தான் நாங்கள் பொருளாதார ரீதியாக எங்களை வளமெல்லாம் இருக்குது, அறிவலங்கள் நிறைய இருக்குது. ஆனால் மிகுந்த சிரமத்துக்கு மத்தியில் அப்பப்போ வரும். ஆனால் தொடர்ச்சி தன்மை இல்லாமல் அப்படியான பிரச்சனை இல்லாமல் இருக்கு. அப்படியான சந்தர்ப்பத்தில் தான் சர்வதேச ரீதியாக தமிழர்கள் வாழக்கூடிய பகுதிகளில் எல்லாம் தனது விநியோக கட்டமைப்பை வைத்திருக்கிற எல்லா பகுதியினரையும் ஓரிடத்தில் கொண்டு வந்து எழுத வைக்கின்ற பொறுப்பினை செய்து கொண்டிருக்கிற தாய்மொழிகளின் ஒன்று கூடல் முன்பு எல்லாம் ஐரோப்பிய நாடுகள் அது கனடா அந்த நாடுகள் நடந்திருக்குது. பின்னர் அது ஆன்லைன்ல நடந்தது. இப்ப கடந்த 2 வருட காலமாக தாய் வீட்டு இதழுக்கு எழுதுவோர் எல்லாம் ஒன்று கூடி வருடத்தில் ஒரு நாள் சந்திப்பது என்கிற நிகழ்வு கடந்த வருடம் கிளிநொச்சியில் இந்த வருடம் மட்டக்களப்பிலே சந்தித்தோம். மகிழ்ச்சியான செய்தி அடுத்த ஒரு மலையகத்தை செய்வோம். அவ மலையகத்தில் செய்யறதுன்னா சும்மா நடக்க முடியாது. அந்த மலையகத்திற்கும் தாய் வீட்டிற்குமான உறவு அவ கடந்த காலம் முழுக்க சிறுக ஒரு 19 ஆண்டுகள் ஆகிறது. நான் ஒரு 15 வருஷமா இருந்து தாய் வீட்டோட தொடர்பு அதுல ஒரு 5 வருஷமா தான் எழுதுறேன். அதோட வளர்ச்சி என்னால் பார்க்க முடியுதாக. ஏற்கனவே நாங்கள் தாய் வீட்டை மலையத்தை அறிமுகப்படுத்துறது அதுக்கு எழுத கொள்வது என்று சொல்லி இன்றைக்கு எழுத்தாளர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து தாய் வீட்டு தொடர்புடைய ஒரு குடும்பமாக ஒன்று சேர்க்கிற போது கணிசமான அளவில் நேற்று மட்டங்களை பார்க்க முடியாது. எனக்கு தெரியாத இளையவர்கள்லாம் எழுதுகிறாங்க. எனவே தாய் வீடு எங்களுக்கான ஒரு வாய்ப்பை வழங்கி கொண்டிருக்கிறது, எழுதுவதற்கான வாய்ப்பு பல்வேறு விதமான அந்த தாய் வீட்டு எழுதுவதன் மூலமாக கிடைக்கிற பிரயோசனமாக நான் பார்ப்பது அது ஊடாக ஐரோப்பிய வாழக்கூடிய தமிழ் சமூகத்தோடு இந்தியாவில் வாழக்கூடிய தமிழ் சமூகத்தோடு இவங்க இந்தியாவில் இருக்கும்போது இங்கே இருக்கக்கூடிய எழுத்து போகிறதுக்கும் அவங்களோட பரஸ்பரம் இருக்கக்கூடியது அவர்கள் எடுத்துக்கொள்ளுகிற ஆக்கங்கள் கூட கலை பண்பாட்டு அம்சங்கள் அரசியல் இலக்கியம் எல்லாவற்றுக்கும் இடம் கொடுக்கிற ஒரு ஆசிரியர் குழு இருக்கிறார்கள். எனவே நிறைய பண்ணியிருக்கிறார்கள். அதே போல மலையகம் 200 வந்த போது மலையகம் 200 தனியான ஒரு இதழை தாய்மொழி மலைய மாதம் என்கிற தலைப்பிலே தனியான இதழை வெளியிட்டார்கள். மலைநாட்டு எழுத்தாளர் மன்றத்தோடு சேர்ந்து கடந்த காலங்களிலே சிறுகதை போட்டிகளை நடத்தி அதுக்கு பரிசளிப்பு செய்வதற்கு அவர் தாய்களும் மலைநாட்டு எழுத்தாளர் மன்றம் இணைந்து சிறுகதைகளை போட்டி நடத்தி இப்படி ஒரு பிணைப்பு ஏற்படுத்தது. அப்ப அவர்கள் வந்திருக்கிற சந்தர்ப்பத்தில் இது எல்லாவற்றையும் ஒன்று சேர்த்து ஒரு சந்திப்பை செய்ய வேண்டும், ஒரு அடையாளமாக இருக்க வேண்டும் என்பதுதான் நான் நினைக்கிறேன். நேற்று இதே நேரத்தில் மட்டக்களப்பு விமானந்த கலைக்கல்லூரியிலே நான் இதே போல ஒரு சந்திப்பு நடத்தியிருந்தோம். அந்த சந்திப்பு போலவே தான் இருந்தது. நான் கொஞ்சம் ஒரு வட்ட கலந்துரையாடலாக தான் உலக பண்ணியிருப்பீங்களோ நினைச்சு ஒரு தியேட்டர் ஸ்டைலாக இருக்கு, இருந்தாலும் இல்லை. அதோட கூட வந்திருக்கக்கூடிய நமது நண்பர் விவேகானந்தன் மலையகத்தின் மருமகன் அப்படி சொல்லலாம், அதுவும் குட்டைகளையும் மருமகன். இன்றைக்கு இரவு சாப்பாடு அவருடைய மாமியை வந்து நான் சாப்பிட ரெடி பண்ணியிருந்தேன். அவர் டொரண்டோ பல்கலைக்கழகத்தில் தமிழ் படிக்கிறார். அவர் வீச்சு இன்னொரு கட்டத்துக்கு போகுது. கடந்த முறை வந்த போது கூட அறிமுகம் முயற்சி பண்ண அகிலந்தி ஞாபகம் இருக்கும். அவர் இங்கே எங்களால் நினைச்சு கொள்ள முடியாமல் உடனடியான பதிலை ஏற்பாடு பண்ணி அவர் அங்கே முயற்சி செய்து போகிறார்.
அவர் டொரண்டோ கொள்ளைகளுக்கு தமிழ் படிக்கிறாரா அப்படின்னா அந்த தமிழ் படிக்கிற இடம் இருக்கு, அதற்கான தேவை இருக்கிறதான்னு நாங்கள் தெரிந்து கொள்வோம். அவங்க அந்த படிக்கிற ஒருத்தரை நீங்கள் நேரடியாக வருங்க, அவரை நாங்கள் எடுத்துக் கொடுக்கிறோம். கூடவே அச்சகம் சார்ந்த துறைகளில் இருக்கக்கூடிய இந்த தாய் விடுதல்கள் போல படிக்கக்கூடிய 2 நண்பர்கள் சரவணனும் விவேகானந்தனும் அவர்களும் வந்திருக்கிறார்கள். இன்று தாய் வீடு பல்வேறு வடிவங்களை கிடந்து ஒளி இதழாக நான் கற்றெடுத்த பிறகு வாசிச்சு வர கைது பண்ணி எந்த அளவு தூரம் மக்கள் கொண்டு செல்ல அவசியம் அதற்கான பணியை செய்கிற நண்பர் சாம் டேனியல் இருக்கிறார். இவர்கள் எல்லாத்தையும் ஒன்று சேர்க்கிற சந்தர்ப்பங்களில் நாங்கள் அங்கே நடக்கக்கூடிய உரையாடலை இங்கே செய்வதுதான் நோக்கம். எனவே நான் பரவலாக வந்திருக்கவர்கள் யாரும் இந்த தெரியும், அவர்களோடு என்ன உரையாட போகிறோம் என்று செய்கிறேன். சுவாரஸ்யத்துக்காக ஒரே ஒரு விஷயத்தை உரையாடல் கொண்டு செல்வதற்காக போகிறோம். 2 தலைமறைவு வாழ்க்கை தொடர்பாக மலையத்துக்கும் அல்லது இலங்கைக்கும் இந்தியாவுக்குமான ஒரு நல்ல படிவுகள் எங்களுக்கு தெரியும். இடதுசாரி சார்ந்த ரசிகை பாட்டாளர்கள் இலங்கை தலைவந்த போது அவர்கள் இந்தியாவில் சென்று தலைமுறை வாழ்க்கை வாழ்ந்தார்கள். அதில் கொள்கையாட்சி கொண்டவர்களாம். அதே போல இந்தியாவில் இடதுசாரிகள் பிடிச்சு வந்த போது தொடர் ஜீவானந்தம் போன்றவர்களாம் இலங்கை தலைமுறை வாழ்க்கையில் வாழ்ந்தார்கள் என்பதும் எங்களுக்கு தெரிந்த வரலாறு. இங்கே வந்திருக்கக்கூடிய 2 ஆண்டுகளுக்கும் அந்த தலைமுறை வாழ்க்கைக்கும் தொடர்பு இருக்கிறது என்பதுதான் மலையகத்தில் என்று பிணைப்பில் ஒன்று. அதை பற்றி நினைக்கிறேன் ஒரு மருத்துவர்கள் சொல்லுவார். இங்கே வந்திருக்கக்கூடிய ஓவியர் ஜீவானந்தம் என்கிற தாத்தாவின் பெயர், அதனால தான் அவருக்கு இந்த பெயர் வந்து இருக்கிறது என்கிற தகவல் தான் இப்போதைக்கு அந்த பிணைப்பு இவ்வளவு இத்தனை காலம் சென்று வந்திருக்கிறது. இவருடைய தாத்தா தான் அவருடைய பெயரை தான் இவருக்கு வைத்திருக்கிறார்கள் என்கிற அடிப்படையில் அந்த ஒரு வரலாற்று பின்னணியும் எங்களுக்கு இருக்கிறது என்ற அடிப்படையில் எனக்கு நடந்ததாக உங்களுடைய கருத்துக்களோடு ஆகவே இந்த நிகழ்வினுடைய நோக்க உரையினை தொடர்ந்து நாம் நேரடியாகவே கலந்துரையாடலுக்கு செல்லலாம் நினைக்கின்றேன். இன்றைய முதலாவது இந்த கலந்துரையாடலும் அதே போல அவர் பற்றிய ஒரு அவருடைய அனுபவத்தையும் பகிர்ந்து இந்த கலந்துரையாடலில் இணைந்து கொள்வதற்காக இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கின்ற பிரபல ஓவியர் ட்ரஸ்கி மரது அவர்களை நம்மோடு அனைவருக்கும் வணக்கம். இதான் சொல்லிட்டு அடிப்படையில் தெரியும், நான் ஓவியர். என்னுடைய தந்தையார் எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்த சூழல் தான் நான் 3வது வயதில் படம் வரைய ஆரம்பித்தேன். இன்று வரைக்கும் வரைகிறேன், சித்திரம் வரைகிறேன். ஆக்சுவலாக அது என்னன்னா மிக அற்புதமான இல்லஸ்ட்ரேட்டட் புக், அதாவது படங்களோடு கூடிய புத்தகங்களை அந்த அரிய வயதில் எனக்கு கிடைக்கும்படி செய்தார். இப்படி ஒரு சந்திப்பில் நான் கலந்து கொள்வதற்கு ஒரு மிக மிக முக்கியமான காரணம். இதுக்கு முன்னாடி நான் இங்கே வந்திருக்கிறேன் 2002. 2002 மாநிலத்தில் ஒன்று கூடலப்ப எங்களோடு நாங்கள் அப்போ விருந்தினராக வந்த அந்த பீஸ் டிக்ளேர் பண்ணோம். நம்ம அந்த திருமாவளவன், தென் பாஜய பிரகாசம், இன்குலாப், தென் நானே குழந்தை தங்களுக்கு ஒரு ஃபிலிம் மேக்கர் 5 பேர் வந்தோம். அதுதான் எனக்கு முதல் அனுபவம். கூட அது எப்படி தொடருதுன்னா தாய் வீடுனால தொடருது. அதுதான் தாய் வீடு மிக அற்புதமான ஒரு தன்னலம் கருதாத நண்பர்களை அவர்களை சேர்த்துருக்கு. இதுதான் இனிமேல் நான் போகிற பக்கமாக இதை தான் பேச போகிறேன். என்னென்ன இங்கே என் கூட வந்துருக்கிறவங்கெல்லாம் எனக்கு குறிப்பாக செயல்படுகிறவர்கள் எல்லோரும் தன்னலத்தை முதன்மையாக வைத்துக் கொள்ளாமல் ஏதோ ஒரு வகையில் முழுமையில் இருக்கிற சமயங்களை இணைக்கிறது. ஆனால் ஒரு எளிய வேலையை தொடர்ந்து செய்கிற ஒரு குழு, அந்த குழுவோடு நான் வந்திருப்பது திரும்பவும் வந்திருப்பதில் எனக்கு அளவற்ற மகிழ்ச்சி. ஆக்சுவலாக முதல்ல நான் ஏன்னா ஆர்டிஸ்ட் ஆகணுன்றது எனக்கு என்னுடைய தந்தை அவங்க சொன்னது போல் அனிமேஷன் ஃபிலிம் இருக்குவாங்க. அதை ரொம்ப அரிய வயதில் பார்த்தது தான் எனக்கு ஓவியராகணுன்ற உத்வேகத்தை எனக்கு ஏற்படுத்தியது. கூட ஒரு சீக்வெண்டல் இமேஜ் இருக்குவாங்க, அதாவது காமிக் புத்தக வடிவம் இருக்குவாங்க. அதான் அரிய வயதில் பார்ப்பதற்கான
எங்களுக்கு பரிசாக எங்களுடைய தந்தையார் ஏற்படுத்தி கொடுப்பார். அதனால் அப்படி ஒரு அவருக்கு திலகர் சொன்னது போல் அவருக்கு இருந்த பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ். அவர் வந்து காந்தி ஆசிரமத்துக்கு போய் பிறகு என்ன பெறார் அவர்களோடு தொடர்பு ஏற்பட்டதால் அவரை தலைமுறை வாழ்க்கையில் அவரை மதுரையில் அவர் ஒழிச்சு வைக்கிறதுக்கான எல்லாம் வேலையும் செய்தவர் எங்கள் தந்தையார் கூட வந்து அவர் அந்த ஒரு மாதிரி ஒரு மார்க்சிய பார்வை, பொது உடைமை பார்வை இருந்ததால் அவருக்கு வந்து அந்த மனநிலையோடு இருந்து செயல்பட்ட கலைஞர்களையும் அவருக்கு தெரியுது. அதில் வந்து குறிப்பாக டாலி, பிகாசோ போன்ற மாபெரும் கலைஞர்களே அன்னைக்கு வந்து 7வது படிக்கும் போது எனக்கு அந்த பொலிட்டிக்கல் எக்ஸ்போஷர் தான் அவருக்கு வந்து இதெல்லாம் தெரிஞ்சது எங்களுக்குலாம் அறிமுகப்படுத்துறாரு. அப்புறம் வந்து நான் தொடர்ந்து இயங்கிட்டே இருந்தேன். அப்புறம் ஓவியக் கல்லூரி சேரணும்னு வந்தேன். நாங்கள் படிக்க இருந்த காலகட்டத்தில் தமிழ்நாட்டின் மிக முக்கியமான ஓவியர்கள், அதில் குறிப்பாக சிற்பி தனபால், அப்புறம் வந்து சந்தான போன்ற மாபெரும் கலைஞர்கள் எனக்கு கீழே படிக்கிறதுக்கான வாய்ப்பும் எங்களுக்கு. அந்த 70களில் நாங்கள் படிக்கிற போது இவங்கெல்லாம் இருக்கிறாங்க. அப்புறம் ஒரு யங் ஆர்டிஸ்ட் எங்களுக்கு டீச்சராக வராங்க. எங்களுக்கு ஆக்டிவாக ஒர்க் பண்ணுற 3 பேர். இதில் வந்து ஆர்பி பாஸ்கரன், தட்சிணாமூர்த்தி. ஆர்பி பாஸ்கரன் பெயிண்டர், பிரிண்ட் மேக்கர். தட்சிணாமூர்த்தி வந்து ஸ்கல்ப்டர், அவர் பிரிண்ட் மேக்கர், அவரும் பிரிண்ட் மேக்கர். கூட ஆதிமூலம். 3 பேரும் ஒரே சமகாலத்தில் படித்தவங்க. அதாவது 60s ஓவியக் கல்லூரியில் பணிக்கர் இருந்த போது இவங்கெல்லாம் மாணவர்கள். தனபால் வகையர் வந்து ஒரு எக்ஸ்ட்ராடினரி இன்ஃப்ளூயன்ஸ் இந்த எல்லா ஆர்டிஸ்டுக்குமே. அது வந்து என்னன்னா ஒரு தமிழ் தன்மையோடு கூடிய உணர்வோடும் ஒரு பெங்கால் இது இருக்கு பாருங்க, விஷுவல் ரெவல்யூஷன் இருக்கு பாருங்க, சேஞ்சஸ், அது சைனாவில இருந்து வந்தது. அப்புறம் இந்திய தன்மை கொண்டதாக அது இருக்கணும் அப்படின்னு வந்து பெங்காலில் இருக்கிற பெங்கால் ஸ்கூல் எப்படி அதை ஜெனரேட் பண்ணுச்சோ அதனுடைய எக்ஸ்டென்ஷன் தான் ராய்ச்சௌதரியுடைய நேரடி மாணவராக தனபால் இருந்தார். ஆகையினால அவருக்கு வந்து அரசியல் ரீதியாகவும் மாபெரும் மனிதர்களோடு அவருக்கு தொடர்பு இருந்தது. அவரும் எப்படின்னா பொலிட்டிக்கலாக திலகர் சொன்னது போல அந்த காலகட்டத்திலேயே தலைமுறை வாழ்க்கையில் ஜீவானந்தத்தை தான் அங்கே ஒழிச்சு வச்சோம் தனபால் வீட்டில். அது வந்து எங்களுக்கெல்லாம் அந்த காலகட்டத்தில் அவர் பக்கத்தில் இந்த கதைகள் எல்லாம் கேட்பதற்காக ஒரு 20 வயசு 19 வயது மாணவராக இருக்கும்போது எங்களுக்கு அந்த ஆக்டிவிட்டிலாம் கேட்கறதுக்கான வாய்ப்பு. பொலிட்டிக்கலாக அவர் பெரியாரோட பொலிட்டிக்கலாகவும் ரொம்ப கிளாரிட்டியோட இருந்த கலைஞர்கள், மாபெரும் கலைஞர். அவர் வந்து தினமும் வந்து ரெஸ்ட்லெஸ்ஸாக பெயிண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க, ரெஸ்ட்லெஸ்ஸாக ஸ்கல்ப்சர், ரொம்ப ஒரு ரைட் ஆக்டிவிட்டி. அதுக்கு நடுவில் ஒரு எங்களுடைய இளம் வயது வந்து இன்னைக்கும் எனக்கு அந்த நினைவுகளோ அல்லது அவர்களை பற்றி பேசுகிறதோ எனக்கு கண்ணெல்லாம் ஈரமாயிடும். அந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ராடினரி டீச்சர்ஸ் ஆகணும். டீச்சர் கிடையாது, குருலாம் அந்த இதெல்லாம் இல்லை. அவர் சக ஒரு ஸ்டேஜுக்கு பிறகு என்ன சொல்லுவாங்க, அது நீ உட்காரு, இல்லைன்னா நீ இனிமேல் என் மாணவன் கிடையாது, நீ ஒரு ஓவியர்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு அற்புதமான கம்பேரிட்டிவாக வந்து சொல்லி எங்களை வழிநடத்துவாங்க. அதுக்கு பிறகு நான் வந்து இதுக்கு வீவர் சர்வீஸ் சென்டர்னு ஒரு செக்மெண்ட்டு அதில் போய் ஒர்க் பண்ணேன். அதுவும் எனக்கு ஒரு நான் படித்த நான் இயங்கின பகுதிகள்லாம் இல்லாமல் அது வந்து ஒரு டெக்ஸ்டைல் டிசைன் செய்கிற ஒரு துறை. அது வந்து ட்ரெடிஷனாக காப்பாற்றணும், அதே நேரத்தில் பேசிக் நெசவாளர்களை நீங்கள் மேன்மைப்படுத்தணும், வாழ்க்கையை மேன்மைப்படுத்தணும். அதே நேரத்தில் ட்ரெடிஷனல் வந்து ட்ரெடிஷனல் மாறிடக்கூடாது, அதை ரீடைன் பண்ணணும். அந்த வேலையை ஆதிமூலம் போன்றவர்கள் அதில் இருந்தாங்க. நான் வந்து எனக்கு கிடைச்சி ஒரு இடம் ஓவியராக நான் அதில் கனெக்ட் ஆனேன். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 9.5 ஆண்டுகள் அந்த துறையில் இருந்தேன். அது வந்து நாங்கள் எப்பவும் பெருமைப்பட்டுக்கிறது, இந்திரா காந்தி வேர் பண்ணதும் நாங்கள் டிசைன் பண்ணுறோம் இந்தியா. அவங்க வந்து அது ஒரு ரொம்ப விஷனரியாக வந்து அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, மக்களோடு நானும் உங்களில் ஒருவர் நான் என்று சொல்வதற்காக இந்த கைத்தறிவுடைய அணிஞ்சாங்க.
கூட அதை வந்து பரப்புறதுக்கான ஒரு கிட்டத்தட்ட மாடலை போல தான் அந்த செயலை செஞ்சாங்க. எந்த ஊரில் போனாலும் அந்த ஊர் என்ன சொல்லுங்க, இப்போ தமிழ்நாட்டுக்கு வந்தாங்க தமிழ்நாடு கைத்தறி தான். இங்கேருந்து பாம்பே போனால் இது பெங்காலுக்கு போனால் அதுதான் வேணும். அது வந்து பீப்புளோட நான் ஒன்றா இருந்ததாக காண்பிச்சு இந்த கலை வடிவங்களையும் எளிய மக்களுடைய செயல்பாடும் கலாபூர்வமான செயல்பாடையும் உலகத்துக்கு அறிவிப்பதற்காக செஞ்சாங்க. அதில் வந்து எங்களுக்கு ஒரு பெரிய பெருமை அந்த காலகட்டத்தில். ஒரு உலகம் முழுமையிலையும் ஃபெஸ்டிவல் ஆஃப் இந்தியான்னு ஒன்று பண்ணாங்க. அதில் வந்து நாங்கள் பண்ண ஒரு 1 year பண்ணுற ப்ராஜெக்ட் எல்லாம் போய் உலக மக்களுக்கு காண்பிக்கிறதுக்காக வேலையும் மாதிரியும் செஞ்சது இருந்தது. ஆனால் எனக்கு அது மேலே திருப்தி இல்லாமல் வந்து ஒரு 9 ஆண்டு அதாவது டேபிளே உட்காந்து 9 to 5 வேலை பார்க்குற ஒரு ஆயிடுச்சு. வந்து எனக்கு சினிமா அனிமேஷன் மேலே இருந்த அளவில்லாத பேஷன் வந்து நான் அந்த துறைக்கே வந்துருக்கேன். அப்புறம் வந்து திரைப்படங்களுக்கு வேலை செய்கிறது, அதாவது டுவர்ட்ஸ் அனிமேஷன் சார்பான செயல்பாடுகளை என்னை இணைத்து கொள்வது. அப்புறம் வந்து என்னுடைய நண்பர்கள் பண்ணுற படத்துல எல்லாம். அப்புறம் நானே வந்து ஆர்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணேன். அப்புறம் கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ் வந்தோன்னா நான் தான் முதல்ல அதை ஆரம்பித்தேன், கம்ப்யூட்டரை பயன்படுத்த ஆரம்பித்தேன். இன்றைக்கு வந்து மிக முக்கியமான இடத்துக்கும் அது வந்துருச்சு. இளம் கலைஞர்களுக்கான நான் தொடர்ந்து அதை சொன்னேன், அதெல்லாம் சொன்னேன். இளம் கலைஞர்களுக்கான ஸ்பேஸ் இருக்குது பாருங்க, அந்த வெளியே இது இன்னும் அதிகமாக படுத்துச்சு குழுக்களை. அந்த வகையில் வந்து கான்ஸ்டண்ட்டாக சர்ச்சில் இருந்து இதை ஒர்க் பண்ணிக்கிறது தான் ரொம்ப முக்கியம். இல்லை அல்லாமல் கூட நான் வந்து இப்போ இது திலீப்பையும் இந்த இதையும் நான் சொல்லி ஆகணும். இதை வந்து இந்த நட்பும் இந்த செயல்பாடும் அவர் வந்து கிட்டத்தட்ட 15 ஆண்டுகளுக்கு மேலாக ஒரு தொடர்ந்து ஒரு அர்ப்பணிப்போட செஞ்சிருக்கிற இந்த வேலையில் நானும் சம்மந்தப்பட்டது. அதாவது எனக்கு வந்து இல்லஸ்ட்ரேஷன் பண்ணுறதும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் சொன்னது போல் காமிக் புக் ஆர்டிஸ்ட்டை வந்து ரிஜெக்ட் பண்ணுறது, அப்புறம் இல்லஸ்ட்ரேஷன் வந்து பத்திரிகைகளுக்கு விளக்கப்படங்களை வரைகிறது வந்து தரக்குறைவான வேலை அப்படின்னு எதுவுமே கிடையாது. எல்லா வந்து உலகம் முழுமையிலையும் இருந்து ஒரு 150 ஆண்டுகளாக திராட்சை சொன்ன மாதிரி அந்த கேமராலாம் நான் அப்படிதான் பார்த்தேன். என்னுடைய எரிய வயதில் வந்து வியந்து பார்த்த புகைப்படங்கள், அந்த புகைப்படங்கள்லாம் அரிய காலம் வந்து இந்த மலையத்தில் தான் வந்து இயக்கியிருக்காங்க. தனியாக ஒரு பெண்ணாக இன்னைக்கு நினைச்சா அந்த இமேஜ் வந்து பின்னாடி அந்த இமேஜுக்கு அவங்க எடுத்த ஃபோட்டோகிராஃபுக்கு பின்னாடி இருக்க வரலாறு இருக்கும். அது நீங்கள் எத்தனை பக்கம் எழுதினாலும் அது ஒரு ரிசர்ச் சொல்ல முடியாது. அப்படி ஒரு நினச்சி பார்த்தா அது ஒரே ஒருத்தர் தான் அது பெண்ணாக இருந்து செஞ்சாங்க. வந்து நான் எப்பவுமே மலைநாட்டை பற்றி நினைச்சா கவரம் நினைச்சேன். அதுக்கு நீங்கள் தான் இன்னைக்கு வழி திடீர் டக்குன்னு இன்னைக்கு ஒரு ஸ்பார்க் மாதிரி சொன்னீங்க. ஆக்சுவலாக வந்து என்ன எதுக்கு சொல்கிறேன்னா, இனிமேல் கம்ப்யூட்டர் தென் இந்த தொலைத்தொடர்பு வந்து எல்லாரும் கையிலையும் போயிடுச்சு. எல்லோரும் கேமரா வச்சுருக்காங்க. அது மாதிரி ஒரு இந்த தொடர்பு வந்துட்ட நிலையில கலைஞர்களுக்கு, அதுலேயும் குறிப்பாக காண்பியல் ரீதியாக இயங்குகிற கலைஞர்களுக்கு மிகப்பெரிய வெளிச்சம் தான். இப்போ வந்து அந்த அதாவது வெப்பலாம் இருக்கிற பகுதியெல்லாம் தாண்டி விஷுவலாக வேலை பார்க்குற இளம் கலைஞர்களுக்கு இனிமேல் தான் வெளியே இருக்குது அப்படின்னு நாங்கள் எல்லாம் நம்புகிறோம். அது வந்து இது இப்போ கூட்டிகிட்டு வந்திருக்கிற இடம் எல்லாத்தையும் தாண்டி இதில் வந்து நேற்று ஒரு நாங்கள் சந்திக்கும் போது ஒரு பையன் கேட்டப்ப எப்படி நான் வந்து ஏஐ செய்யாத நான் செய்கிறது ரொம்ப அற்புதமாக கேட்டேன். சொன்னார், அற்புதமாக சொன்னேன். அது என்னன்னா மனிதருக்கு மனிதர், அதாவது உணர்வு ரீதியான விஷயத்தை ஏஐ செய்யாது, தான் செய்வான். அதனால் அவர் ரொம்ப மீனிங்ஃபுல்லாக ஒரு இதை நான் செய்யலாம், இது செய்யுமா கேட்டேன். செய்யாது அப்படின்னு அது செய்ய முடியாது. அந்த மாதிரி வந்து ஒரு தீர்க்கமாக இருந்தது அந்த அவர் பேசுனது. அது போலான வெளி எப்போதும் கலைஞர்களுக்கு இருக்கு. வேற ஏதாவது நீங்க பேசுறீங்கன்னா நான் பேசுவேன். பேசுற மாதிரி இருக்கு எனக்கு. நான் நண்பர்கள் மாணவர்கள் ஏதாவது கேட்டால் நான் வந்து பேசலாம். அடுத்தடுத்து பேச ஆரம்பிச்ச பிறகு திரும்பி நம்ம கலந்து பேசலாம். நன்றி. நீங்க சொல்றது பேசுங்க, நான் அடுத்து பேசுறேன். ஸ்டார்ட் பண்ண காலத்துக்கு ஓவியம்
நான் சொல்றேன். நீங்க இப்ப ஸ்டார்ட் பண்ண காலம் 3 வயசுல ஸ்டார்ட் பண்ணேன்னு சொன்னீங்க. சரி. வணக்கம், நான் ஜீவா சதாசிவம், ஊடகவியலாளர். 18 வருஷமா ஊடகவியலாளர் பயணிக்கிறேன். திடீர்னு நான் அவரை மட்டும்தான் கன்னடாவில். ஓகே, என்னன்னா தொடர்ந்து 3 வயசுல ஆரம்பிச்சிங்க வரைய கார்ட்டூன் இதெல்லாம் பார்த்தேன். அப்போதைக்கும் இப்போவும் உள்ள உங்களுக்கு என்ன மாதிரியான வித்தியாசம் ஃபீல் பண்ணுறீங்க? ஏன்னா இப்போ என்ன மாதிரி டிஃப்ரெண்ட் என்ன ஃபீல் பண்ணுறீங்க? அந்த டைமில் உள்ள கருத்து உருவாக்கத்தோட உருவாகிற ஓவியத்துக்கும் இப்போ உங்களுக்கு அப்போ கருத்து உருவாக்கம் நீங்களே சிந்திச்சு நிறைய செயல்பட்டுருக்கீங்க. இப்பயும் நீங்கள் சிந்திச்சு செயல்பட்டாலும் கூட அந்த நவீன முறைமையோடு எப்படி அதை நீங்கள் கையாளுறீங்க? அது வந்து முன்னாடி இல்லை, ஒன்று நான் விருப்பத்தின் பேரில் ஒரு காலகட்டத்தில் ஒரு வயதில் லேர்னிங் ப்ராசஸ் ஆகும். அது நான் படிச்சுக்கிறதுனா நான் நாளைக்கு சொல்லுவேன். இப்போ ஒரு ஓவியராக நீங்கள் வளர்வதற்கு முதல்ல என்னென்னா ஸ்டடி, அது அகடமிக் ஸ்டடியே குளோபலாக என்னென்னா உலகம் முழுமைக்கும் என்னென்னா உங்களை எதையாவது பார்த்து காப்பி பண்ணுறது 2Dயிலிருந்து 2D தான் நீங்கள் காப்பி பண்ணுறீங்க. அப்போ நீங்கள் நேச்சர்லேருந்து தான் முதல்ல பழகணும் அப்படின்றது தான் முழுமையான கல்வி. அதான் உண்மையான கல்வி. அதில் குறிப்பாக காண்பியல் ரீதியாக படிக்க நினைக்கிறது. இப்போ என்னென்னா நான் பெயிண்ட் பண்ணுறது எனக்கு முன்னாடி இருக்கிற ஒரு மனிதரை பார்த்து வரைகிறேன், அல்லது ஒரு மிருகத்தை பார்த்து வரைகிறேன், அல்லது லேண்ட்ஸ்கேப்பை பார்த்து வரைகிறேன். அது என்னென்னா கிட்டத்தட்ட படம் வரைய பழகுவது முதலில் பார்க்கப்படுவது. எல்லாரும் பார்ப்பாங்க, ஓவியர்கள் தான் ஊன்றி பார்ப்பாங்க. அப்ப நான் ஊன்றி பார்க்கும் போதே நான் பார்க்கும் போதே என் கையையும் பழக்கிறேன். அதான் லிட்டரலா ஆக்சுவலா நான் பார்க்கறது தான். எல்லாரும் பார்க்கறதே பார்க்க மாட்டேன். அது எப்படின்னா அது ஹிஸ்டரி, ஆர்ட் ஹிஸ்டரி நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். நான் அடிக்கடி சொல்றேன், அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒளிகள் எல்லாம் பதிவாகல. எப்படி மனித இனம் விஷுவலி பேச ஆரம்பிக்கிறதுக்கு எப்படியெல்லாம் வளர்ந்தது ஆர்ட் ஹிஸ்டரியை படிச்சாலே தெரியும். கேவ்மேன் எப்படி, குகை மனிதர் எப்படி பெயிண்ட் பண்ணாரு, அப்புறம் 19ஆம் நூற்றாண்டுல எப்படி பெயிண்ட் பண்ணாங்க, 13ஆம் நூற்றாண்டுல எப்படி பெயிண்ட் பண்ணாங்க, அப்புறம் கான்டினென்ட் டு கான்டினென்ட் ஏன் கல்ச்சரல் டிஃபரன்ஸ், சைனா ஏன் அப்படி பெயிண்ட் பண்ணிச்சு, ஐரோப்பா ஏன் அப்படி பெயிண்ட் பண்ணிச்சு, நாம எப்படி பெயிண்ட் பண்ணோம். அப்புறம் உலகம் முழுமையிலும் தொடர்பு கிடைச்ச பிறகு ஒன்று உயிர்விக்கிறதுக்கு ஒன்று சப்போர்ட்டிவா இருக்கு. அங்கிருந்து ஒரு அறிவு எனக்கு கிடைக்குது, இங்கிருந்து ஒரு அறிவு அவங்களுக்கு கிடைக்குது. இப்போ குளோபலா தொடர்பு வந்துருச்சு. எனக்கு நான் உங்களுக்கு சொன்னது போல வெறுமனை என்னை இன்ஸ்பயர் பண்ணதே அனிமேஷன் தான். சின்ன வயசுல படம் வரைவேன். ஆனா என்னன்னா பிகம் அன் அனிமேட்டர், ஒரு அனிமேட்டர் ஆகுறதுக்கு நாங்கள் தொடர்ந்து சொல்றது என்னன்னா யூ ஹேவ் டு பி a full மூமெண்ட். அசைவையும் நீங்க படிக்கணும். ஒரு ஒரு ஓவியர் என்ன சொல்றாங்க, வால்யூமை எப்படி ஒரு உருட்டா இருக்கிற மனுஷனை எப்படி அவன் மேல வெளிச்சமா விழுது, இந்த மூக்கு கால் எல்லாம் வரைந்து உங்களை இருக்கிறத போலவே வரைகிறதுக்கு ஒரு 10 ஆண்டு கட்டும் பயிற்சி உங்களுக்கு வேணும். நீங்க கான்ஸ்டன்டா அகடமிக்கா ஒரு இருக்கிற மாதிரியே காமிக்கிறதுக்கு ஒரு பெரிய பயிற்சி. அது ஒரு பயிற்சி தான். அங்கே நின்றுறவங்களும் இருப்பாங்க, வாழ்நாள் கூட இதை செஞ்சுட்டே இருப்பாங்க. இந்த பயிற்சி கிடைச்சிக்கிட்ட பிறகு நான் என்ன சொல்லணும்னு இருக்கு, அதுக்கு ஒரு இடம், அதான் அடுத்த இடத்துக்கு சில கலைஞர்கள் போவோம். அந்த இடத்துல போவோம். அது பொலிட்டிக்கலாகவும் இருப்பாங்க. அது அப்படி இல்லை, எல்லாம் எளிய மனித, நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும், அது எளிய மனிதனுடைய வாழ்க்கையை நான் ரெப்ரசன்ட் பண்ணணும், காமிக்கணும். நான் டாக்குமெண்ட் தான் பண்ணணும். ஏதாவது ஒரு பகுதியில் கலைஞர்கள் என்ன சொல்லுங்க பிரிஞ்சு ஒர்க் பண்ணணும். நான் டெஸ்டினி அது அப்படி இல்லை. நிறைய கலைஞர்கள் இப்போ சொன்ன பாருங்க, கண்டரோன் புகைப்படம் தான் இருந்தாங்க. ஆனா அது வெறும் புகைப்படம் இல்லை. அன்னைக்கு தோட்ட தொழிலாளராக இருந்தவரை பெயிண்ட் பண்ணியிருக்காங்க, போட்டோகிராஃப் பண்ணியிருக்காங்க கூட. நீங்க நினைச்சு பாருங்க, அப்போ எனக்கு தெரிஞ்சு அந்த காலம் வரைக்கும் உலகம்ல ஒரே ஒருத்தர் தான் சொல்லுவாங்க, பேர் நினைவு இல்லை. கிரேக்க காலத்துல ஒரு பெண் தான் ஓவியர், சிற்பி. அப்படிலாம் இருக்கவே. அமெரிக்காவில் பாலியை நான் அடிக்கடி சொல்றேன். அமெரிக்காவில் போன நூற்றாண்டுல பாலின்னு ஒருத்தர், அவர் தான் முதல்ல, அவரால் தான் பெண்களே ஓவியரா வந்தாங்க. அது வரைக்கும் கிடையாது. இப்படி எல்லாம் இருக்கு. அவங்க இப்ப நான் இந்த வார்த்தையை சொல்றது மூலியமா அவரை நான் 39 வருஷமா நானும் அவரை என் மனதில் சம்மந்திட்டு இருக்கிறார். இப்படிதான் சில கலைஞர்கள் மிக சரியான காரியங்கள். சினிமாவிலும் அதே தான்.
நான் எப்படி சொல்றேன்னா, இந்த ஒரு அனிமேஷனுக்கு நான் சொன்னேன் பாருங்க, அதாவது மூமெண்ட்டையும் நான் படிக்கணும். அதாவது மேல இருந்து ஒரு காகிதம் போட்டா இங்க இருந்து காகிதம் எப்படி பறக்குதுன்னு நான் தெரிஞ்சுக்கணும். ஒரு துணியை போட்டா, ஒரு கிளாத் போட்டா எப்படி போய் பறந்து கொடுக்கு. ஒரு அதாவது பட்டர்ஃப்ளை பறக்கிறதும் வந்து கழுகு பறக்கிறது வேற. ஸோ அது எப்படி காக்கா பறக்கிறது வேற, குருவி பறக்கிறது வேற. ஸோ இது எல்லாத்தையும் படிக்கிறவராக இருந்தால் தான் நான் சொல்றது போல ஒரு மாபெரும் இப்போ வந்து ஏஐ வந்து பல்வேறு உதவிகளை செஞ்சு கொடுக்குது கலைஞர்களுக்கு. அதையும் நான் தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? என் வேலை எப்படி சுலபமாகும். ஆனாலும் நான் வந்து நான் செய்யற மாதிரி எந்திரம் செய்ய முடியாது. எந்திரத்தை நான் எப்படி பயன்படுத்திக்கிறோம், இது வந்து தொடர்ந்து நான் வந்து என்னை புதுப்பிச்சுக்கிட்டே இல்லைன்னா, அதாவது புதிய அது வந்து நான் அலைவா இருக்கணும்னா வந்து ஒரு ஆர்டிஸ்ட் அலைவா இருக்கணும்னா நான் புது விஷயங்களோட நான் வந்து ஜெனரேட் ஆகிற ஐடியாவெல்லாம் நான் வந்து லேர்ன் பண்ணிட்டு லைஃப் டைம் லேர்ன் பண்ணிட்டு இருந்தால்தான் நானே வருது. இல்லை நான் வந்து ஒரு பகுதியோட தேங்கிடும். அதுதான் வந்து என்னன்னா அனிமேஷன். இப்போ வந்து நான் சொல்றது என்னன்னா, அனிமேஷன் ஒரு லாங்குவேஜ் தான். அது ஆர்ட் ஃபார்ம் மட்டும் கிடையாது. சினிமா எப்படி ஒரு லாங்குவேஜ், சினிமாவுக்கு உள்ளுக்குள்ள நீங்க திரைப்படம் எடுக்கிறதுக்கு எப்படி ஒரு கவிதை எழுதுனா, ஒரு கட்டுரை எழுதுனா வார்த்தை எப்படி பயன்படுது, ஒரு வரி எப்படி பயன்படுது, ஒரு பேராகிராஃப் எப்படி பயன்படுது. அது போல சினிமாவில் எப்படி ஷார்ட் இருக்காங்க எப்படி பயன்படுதுன்னு அதே போலதான் வந்து அனிமேட்டர்ஸ் ஒர்க் பண்றோம், அனிமேஷன்ல ஒர்க் பண்றோம். நான் வந்து இந்த மீடியம் வளர்ந்த பகுதியோட சேர்ந்து வளர்ந்துருந்தேன். நான் வந்து திரும்பியும் நான் அடிக்கடி அதான் சொல்றேன், ஏஐயும் நான் திரும்பி என்ஜாய் பண்றேன். அதை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்றதை என்ஜாய் பண்றேன். நல்லா வந்து பெரிய உதவி ஏஐயால அடுத்த இளம் கலைஞர்களுக்கு மிகப்பெரிய பகுதி இருக்கு. அதை விட்டுறக்கூடாது. நீங்க சொன்ன மாதிரி போயும் எக்ஸ்ப்ளோர் பண்றதுல நான் ஒரு ஸ்கூல் பாய் மாதிரி தான் என்னை வச்சுக்கிட்டேன். ஓவியம் மூலியமாக வந்து கல்ச்சுரல் சேஞ்சஸ் எல்லாம் தாண்டியும் பொலிட்டிக்கல் சேஞ்சஸும் கல்ச்சுரல் சேஞ்சஸும் சார்ந்தெல்லாம் வந்து, அதாவது மனித சமூகத்தை வரலாறை படிப்பதற்கு வெப்பலா இருக்கிற பகுதி விஷுவலா இருக்கிற ஹிஸ்டரி படிச்சாங்கன்னா அவங்க யோசிக்கிற முறையை வேற. அதாவது எப்படின்னா, நான் நேற்று சொன்னேன், அதாவது முதல்ல வந்து கடவுள் சிற்படங்களை வளர்ந்தாங்க, தேவதைகளை வளர்ந்தாங்க ஓவியங்கள். ஆனா மக்கள் புரட்சி வந்த பிறகுதான் மக்கள் வளர்ந்தாங்க. மக்கள் புரட்சி வந்த பிறகுதான் பஞ்சு புரட்சி வந்தது. அதுக்கு பிறகுதான் சாதாரண மனுஷன் ஓவியம் வளர்க்கிறாங்க. ஸோ அது அப்படியே ஒரு டைமென்ஷன் திருப்பிட்டே இருக்கும். அதாவது சமூகம் தான் அவங்க சொல்லுது, சமூகம் தான் அவங்களை இதை செய்யும் சொல்லுது. சில அறிவார்ந்த மக்கள் சமூகத்துக்கு சில விஷயங்களை எடுத்து கொடுப்பாங்க. இன்டான் வந்து அந்த கலைஞர்கள் எப்போதும் வந்து சமூகத்தோட மனதில் எப்பவுமே இருப்பாங்க. அது எப்பவுமே சொல்லிட்டு இது ஒரு 2000 வருஷத்துல நடந்திருக்கிறதுல அப்படி ஒரு இண்டிபெண்டன்ட் கலைஞர்கள் தான் நான் சொன்ன பாருங்க. நீங்க அடிக்கடி நான் சொல்றது வந்து என்ன, வெறும் வார்த்தையை படிக்கிறதுக்கு மட்டும் பயிற்சி வருது. சித்திரத்தை எப்படி படிப்பதா நாங்கள் சொல்லிட்டு இருக்கோம். போராட்டத்துல நாங்கள் சொல்லுவோம், சித்திரத்தை எப்படி படிப்பது, இது ஒரு மிகப்பெரிய எக்ஸசைஸ். ஏன் டாவின்சி 500 வருஷம் ஆனாலும் மாபெரும் கலைஞர் ஏன் சொல்லப்படுகிறார்? அது வந்து லாஸ்ட் சப்பரை டீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணி பாருங்க, எப்படி அவரை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்காங்க, எதை பார்த்து எதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு. அந்த சித்திரத்துக்கு முன்னாடி 500 வருஷமா யாரெல்லாம் வந்து நிற்கிறார்களோ அவர்கள் எல்லோரையுமே ஒரே மாதிரி தான் பார்க்க வைக்கிறார். அதனாலதான் அது மாபெரும். அப்ப அது எப்படி, அதாவது எப்படின்னா, நான் வந்து மத ரீதியாவோ அல்லது கான்டினென்ட், அதாவது இன ரீதியாவோ இப்படிலாம் இல்லாம மனித இனம் எப்படி பார்க்க வேண்டும் ஒரு விஷயத்தை எப்படி அனுபவத்திற்கு ஒரு அடிப்படையான ஒரு ஸ்ட்ரக்சரை ஃபீல் பண்றாரு. அது மூலியமா தான் அது கனெக்ட் ஆகும். இது மாதிரி இது வந்து நமக்கு விஷுவலா தெரிஞ்ச சித்திரம், அப்டிராக்ட் படம் இருக்கு. அதை பார்க்கறதுக்கு என்னன்னா, நீங்க விஷுவலா ட்ரெயின் ஆனவங்கன்னா அதை படிப்பாங்க. அப்ப அதுக்கு ஒரு பயிற்சி வேண்டியது. அது ஏன் இதை பண்றாங்க, இதுவரையில ஏன் பண்ணல, எந்த நூற்றாண்டுல எந்த பகுதியில இருந்து பண்றாங்க,
முதல் 30 வருஷம் ஒரு நூற்றாண்டு வந்து முதல் 30 வருஷம் அனுப்பினாங்க. ஒன்றும் இல்லை, வேன்கோவுடைய படம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, வின்சென்ட் வேன்கோவுடைய படம். வேன்கோ இருக்கும்போது அவன் வந்து வரைஞ்சிட்டு இருக்கிற படம் வந்து அன்னைக்கு இருக்கிற மாஸ்டர்ஸோடைய படம் காப்பி பண்ணுறான். ஆனால் சைனாவில் இருந்து சைனீஸ் பிரிண்ட் எல்லாம் ஐரோப்பாவுக்கு வருது. அதை பார்த்தோம்னா இவங்க படத்துல எல்லாம் ஃபிளாட் கலர் வரும். ஸோ அந்த ஜெனரேஷன் அதை பார்க்குது, அது முன்மாதிரி எடுத்துக்குது, அவருடைய சித்திரத்தை அதை இணைக்குது. அப்போ நல்லா என்ன சொல்றீங்க, ஏஷியன் ஆர்டிஸ்டிக் ஸ்பிரிட் அப்போதான் உள்ள ஐரோப்பாவுக்குள்ள போகுது. உடனே அதை இல்லாமல் கலைஞர்கள் அதை எடுத்துக்கிறாங்க. அவர் படத்தில் அது தேங்கிருக்கு போய் நமக்கு படிக்க கிடைக்குது. இது போல அதையும் படிக்க ஆரம்பிச்சுன்னு வச்சுக்கலாம், வந்து அது என்ன சொல்றது, அது எண்டே கிடையாது. அதே நல்ல ஒரு விளக்கம் கிடைக்குது. நான் ஒரு கேள்வி கேட்குறேன். அப்போ இந்த போஸ்ட் படம் பின்ன வீரத்துவங்கிறது சகல பகுதியிலையும் வந்து சேர்ந்து மக்களை குழப்பங்களை ஏற்படுத்தி கொண்டாங்க. குழப்பங்கள் வேற குழப்பங்களை ஏற்படுத்தி கொண்டிருக்குது. விசேஷமாக கல்வித்துறையிலையும் வந்து மனிதன் தனித்துவமானன்னு சொல்லி இந்த வாய்ப்பை கொண்ட சூழலில் ஒரு ஒருமைப்படுத்துறது, நவீன யுகத்தை மீண்டும் படைக்கிறது என்பது மிகப்பெரிய சவாலாக தான் மனிதன் தீவிரம் பண்ணுறாங்க. அப்போ இதில் எந்த அளவு தூரம் ஓவியத்துக்குள்ள வந்திருக்கு, அது இந்த சவால் இப்படி அதை பார்க்குறீங்க? இப்போ எனக்கு எப்படி தெரியுதுன்னா, டோட்டலி அப்ஸ்ட்ராக்ட் பிக்சர் அது இருக்கும். நான் வந்து அனுபவிக்கிறதுல எனக்கு தோன்றது கம்ப்ளீட் அப்ஸ்ட்ராக்ட் பிக்சர் இருக்கு. அது இனிமே மீனிங்லெஸ்ஸாக இருக்கும் போல எனக்கு இன் ஃபியூச்சர் அப்படி இருக்குமோ அப்படின்னு எனக்கு தோணும். ஏன் அப்படி நான் நினைக்கிறேன்னா, வந்து விஷுவலி பார்க்கறதுக்கு ஏற்கனவே இதுவரை பண்ணியிருக்கிறத ஹியூமன் ஃபிகரே ஃபோட்டோகிராஃபியே ஒரு ஆர்டினரி ஃபோட்டோகிராஃபை வீடியோ வச்சுக்கணும், அந்த தகுதிகள் அது வந்துருச்சு. ஆனா வந்து அரூபமா இனிமையா அரூபமா இருக்கணும். ஆல்ரெடி கம்யூனிகேட்டிவ் ஆயிடுச்சு உலகம். அப்படி இருக்கும்போது ஏன் அரூபமா இருக்கணும்? அரூபமா சொல்றதுக்கான இடமும் இருக்கு. நான் அது வந்து அது போயிடுன்னு சொல்றேன், அதுவும் இருக்கும். ஆனா வந்து ஏன் அரூபமாவே இருக்கணும்? கம்யூனிகேட்டிவ் எல்லாமே எல்லாத்துக்கும் உலகம் புறத்துக்கும் எல்லாரோட கம்யூனிகேட் பண்றதுக்கான பாசிபிலிட்டி வந்துச்சு. இன்னொன்று நம்ம விஷுவலாவே கனெக்ட் பண்ணோம். நான் அடிக்கடி இப்போ தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கேன், பொய் சொல்ல கூட நீங்க சித்திரத்தோட சொல்லணும் அப்படி இடத்துக்கு வந்துட்டோம், அந்த இடம் வந்துருச்சு. அப்ப நீ கம்யூனிகேட் ஆகணும்னா இது வேணும் தான். அது அப்ஸ்ட்ராக்ஷன் வந்து கவிதையில ஒரு இப்போ நீங்க வந்து ப்ராம்ப்ட் பண்ணி கூட இதுல படங்களை எடுக்கணும். இல்லை ப்ராம்ப்ட் பண்றது கூட ஒரு சரியான படம் வரையும் கூட லாங்குவேஜ் இருக்கு. முன்ன அப்படி இல்லை, எனக்கெல்லாம் சரியா பேச தெரியாதனால படம் வரைய போறாங்க. ஆனா இப்ப இன்டர்வியூஸ் வேற மாதிரி இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா இப்ப அதுவும் வேண்டி இருக்கு. அப்புறம் சித்திரத்தை தேடுறது உதவும் இனிமே. அப்புறம் வந்து நான் ஒரு இது பேச முடியாத மனநலம் இல்லாத பிள்ளைங்களுக்கு கூட அவங்க சைன் லாங்குவேஜையோ சவுண்டையோ வச்சு கூட என்ன கம்யூனிகேட் பண்ண வராங்க அப்படின்றத அறிகிறதுக்கான விஞ்ஞானபூர்வமான இடத்துல நம்ம க்ளோஸாக வந்துட்டே இருக்கோம். அப்படி இருக்கும்போது ஏன் வந்து சித்திரம் வந்து அப்படி இருக்கணும்? இதெல்லாம் எனக்கு ஏற்பட்ட கேள்வி. நான் உங்களுக்கு வைக்கிறேன், எனக்கு ஏற்பட்ட கேள்வி தான். அப்படி ஒரு இடம் இருக்கு. ஆனா இதெல்லாம் தாண்டி நீங்க சொன்ன மாதிரி இந்த போஸ்ட் மாடர்னிசம் அதெல்லாம் இருக்கு பாருங்க, அது ஒரு டைமோடைய ரிஃப்ளெக்ஷன் தான். நான் அதை வந்து எடுத்துக்கிறேன் இல்லை, அதுக்கு அடுத்து அதையே கீழ் பண்றதுக்கு அடுத்த மூமெண்ட் வந்துருச்சு. அப்படின்னா என்னன்னா, எது பாப்புலரா இருக்கோ, எது நாம வந்து எது நம்ம வந்து அடுத்த இடத்துக்கு கூட்டிட்டு போதோ அதோட சேர்ந்து நான் சொன்ன பாருங்க, இவரை அதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து மானே இவங்க எல்லாம் பெயிண்ட் பண்றாங்க. யாருக்குங்க இதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் மாடர்ன் ஆர்ட் வந்து ஆரம்பிக்கிறதுல பிரெஞ்சு டிவிஷன்ல மானே மானன் எல்லாம் முதல்ல பண்ணாங்க. அவங்க வந்து ஒர்க் பண்றது, அவங்க செஞ்ச வேலைகளை அன்றைக்கு இருக்கிற அகாடமிக் ஸ்ட்ரக்சர் வந்து அதெல்லாம் புறந்து இருக்கு. அதை கூடாதுன்னு இவங்கள ரிப்பல் தான் இவங்கெல்லாம் போய் அதுக்குள்ள வைக்கிறாங்க. ஆனா உலமா அவங்க பின்னாடி தான் வந்துச்சு. முதல்ல அவங்க எல்லாம் மறுத்தாங்க பாருங்க. நீங்க சொன்ன மாதிரி தான் ஒரு 10 ஆண்டு 15 ஆண்டு இருந்தாங்க போஸ்ட் மார்ட்ல. எனக்கு தெரிஞ்சு வந்து லிட்ரேச்சர் அதுக்குள்ள நிறைய குழப்பம் அவர் சொன்ன பகுதியில் நான் சில இதுலாம் எனக்கு வந்து ஈடுபாடு கிடையாது. வந்து நான் மறுத்தேன் அந்த மாதிரி பகுதியில். நான் அப்படி இயங்கினாங்க. தமிழ்நாட்டிலே அப்படி எழுதின எழுத்தாளருடைய எழுத்துல எல்லாம் வந்து எனக்கு பெரிய அபிப்பிராயம் இல்லை. இதெல்லாம் நீங்க சொன்னதெல்லாம் நான் சொல்றேன்.
ஆனாலும் ஒரு 20 வருஷத்துல மூமெண்ட் வந்து வேற பக்கம் எக்ஸ்சேஞ்ச் ஆயிடுச்சுன்னா அப்படி போயிருக்கு. இப்ப எப்படின்னாங்க, இப்ப இனிமே குளோபல் விஷன் தாங்க. இனிமே வந்து நீ பிரிக்கிற அப்படி சொல்ல முடியாது. நான் தான் நம்ம நேற்று நடந்த அமெரிக்காவில் தெருவில் நடந்த விஷயம் எனக்கு இன்னைக்கு தெரிஞ்சிருக்கு. விஷுவல் வீடியோவை பார்த்துருக்கேன். அப்புறம் வந்து கம்யூனிகேஷன் வந்து வேற மாதிரியான இடத்துல இருந்துச்சு. நாங்கள் பார்க்கறது என்னன்னா, அடுத்து மெஷின் செய்யறதுக்கு போ, மனுஷன் செய்யறதெல்லாம் மெஷின் செய்யலாம் அப்படின்னு நாங்கள் கூடவே நான் நேற்று வந்து சொன்னேன். அது மனுஷனும் மிஷினும், மனுஷன் இதை தான் செய்ய முடியும், மிஷின் இதை தான் செய்ய முடியும், 2 பேரும் சேர்ந்தாதான் இதை செய்ய முடியும். தனித்தனியா ஒரு சக்தி இருக்கு, அவரை தான் செய்ய முடியும், மிஷின் தான் செய்ய முடியும் அப்படின்னு 2 பேரும் சேர்ந்தாலும் ஒண்ணு இருக்கு. அது எங்க கூட்டி போகும்? மனிதன் வந்து எந்த பகுதியெல்லாம் வாங்கிட்டோம், அது எல்லாத்தையும் வேலை செய்யணும். நான் தூங்குறதுன்னு அர்த்தம். எல்லா வேலையும் அர்த்தம் நான் படுத்துக்கிறது. அது செய்ய முடியாத இடத்துல நோக்கி தான் மனுஷன் போவான். அல்லது நான் அதை டைரக்ட் பண்றது, எனக்கு என்னுடைய கட்டளைக்கு வேலை செய்யறதா அதை நான் ஆக்குறது தான். அதான் இனிமேலான டாஸ்க். வணக்கம், என்னுடைய பேர் பிரசாந்தன். நான் ஓவியத்துறை விரிவுரையாளராக இருக்கிறேன். கல்லூரியின் அதிபராக இருக்கிறேன். எனக்கு இந்த மாணவர்கள் இருக்கிறபடியால் எனக்கு இருக்கிற ஒரு நீண்ட கால சவால் அல்லது கேள்விகளும் உங்கள்கிட்ட கேட்கணும்னு யோசிக்கிறேன். கேட்டால் இந்த காண்பிய பார்வை இருக்குல்ல, இப்போ குளோபலைசேஷனில் நாங்கள் மாட்டியிருக்கோம். இப்போ என்னுடைய பார்வையில் நாங்கள் நல்ல ஒரு நுகர்வோராக இருக்கிறோம். நுகர்வோர் கஸ்டமர், கன்சியூமராக தான் நாங்கள் இருக்கோம். நாங்கள் இன்னும் உற்பத்தியாளர்களாக இல்லை என்ற ஒரு பார்வை இருக்குது. இப்போ எங்களை நாங்கள் விஷுவல் அதிகம் எதிர்கொள்ள சவால் என்று கேட்டால், இந்த சமூக வலைத்தளங்களில் வர விஷுவலை பார்த்து அதை கொப்பி பண்ணி நாங்கள் செய்துட்டால் நாங்கள் நல்ல கலைஞர்கள் என்று பார்க்குற, நல்ல படம் வரையக்கூடிய ஆட்கள் என்று பார்க்குற ஒரு மனோபாவம் எங்கள்கிட்ட வேலை பார்க்கணும். எங்களுக்கு இருக்கிற ஆதங்கம் என்னென்னு கேட்டால், இந்த மலையக சமூகமாக இருக்கட்டும், வடக்கு கிழக்கு சமூகமாக இருக்கட்டும், போர் குடிகொண்ட இடங்களாக இருக்கட்டும், இங்கே என்னென்னா அந்த மண்ணினுடைய விஷுவல். உதாரணமாக எனக்கு இங்கே இருக்கிற ஆதங்கம் என்னென்னு கேட்டால், இங்கே இருக்கிற நேச்சுரலுக்கும் ஹியூமன் ஆக்டிவிட்டீஸையும் படமாக்குறதுக்கான அந்த காட்டிய பார்வையை எப்படி டெவலப் பண்ணுறது. ஆக்சுவலாக வந்து சொல்றதுனால எனக்கும் வந்து நான் ஓவியக் கல்லூரி படித்த போது சினிமாவில் இந்த என்னுடைய புத்தகம் வாழோட மலைன்னு ஒரு புத்தகம் இருக்கு. அது என்னன்னா வந்து அதுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா சினிமா துறை இருக்குதுல்ல, இது உங்களுக்கு உதாரணம் சொல்கிறேன். சினிமா துறை எப்படின்னா, முதல்ல பாம்பே கல்கட்டாவில் ரெக்கார்டிங் தான் பண்ணாங்க. முதல்ல கல்கட்டா வந்து ஒயிட் வந்து தலைநகரமாக இருந்து பாருங்க. அப்போ எந்த எக்ஸ்போஷன் தான் வந்து நம்ம தமிழ்நாட்டிலேருந்து தமிழில் ரெக்கார்ட் பண்ணணும், ஒரு சாங்கியோ ஆடியோ ரெக்கார்ட் பண்ண கல்கட்டா தான் போனாங்க ஒரு காலகட்டத்தில். அப்புறம் அது வந்து இந்த மெதுவாக அது ஷிஃப்ட் ஆச்சு. பாம்பே எப்படி எமர்ஜ் ஆச்சுன்னா, அது இது தலைநகரமும் டெல்லி ஆகிடுது. சூயஸ் கால்வாய் வந்த உடனே பாம்பே போர்ட்டுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் வந்தது. அப்புறம் ஐரோப்பாவில் இருக்கிற பகுதிகள்லாம் பாம்பே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்தது. அந்த காலகட்டத்தில் சினிமாவும் வந்து சினிமா ஸ்டுடியோ தாதா சாஹேப் பால்கே முதல் படம் எடுத்தாங்க. அப்போ இது நானாக கண்டு அடைஞ்சது. வந்து ஓவியர்கள் நான் படிக்கும்போது வந்து தமிழ்நாட்டு திரைப்பட இதெல்லாம் பார்க்குற பாருங்க, சினிமாவெல்லாம் பார்க்கலாம். 1940s தமிழ்நாட்டில் ஃபிலிம் ஸ்டுடியோலாம் பில்ட் பண்ணிட்டாங்க. அதாவது கோடம்பாக்கத்தில் ஸ்டுடியோலாம் வந்துருச்சு. ஆனால் ஸ்டுடியோ வர்றதுக்கு முன்னாடி என்எஸ் கிருஷ்ணனும் மதுரை மாதிரி ஆளுங்களே நடிக்கிறதுக்கு பம்பாய்க்கு தான் போனாங்க. பம்பாயில் தான் இருந்தாங்க. இங்கே ஸ்டுடியோ வந்த பிறகு பெரிய பெரிய ஸ்டுடியோலாம் வந்துருச்சு. வந்தோன்னா வேலை வாய்ப்பு வந்தது. சென்னைக்கு தென்பகுதியிலிருந்து தென்பகுதி வாழ்க்கையே இதெல்லாம் எடுக்கிறதுக்கான ஒரு ஸ்டுடியோலாம் கட்டணும்னு கட்டி விட்டுறாங்க. அப்போ இங்கே வேலை வாய்ப்பு வந்த உடனே பம்பாயில் ஏற்கனவே இந்த தொழில் ஒரு 30 வருஷமா நடந்திருக்கும் பட்சத்தில் அங்கே இருக்கிறவங்களுக்கு நல்ல வாழ்வை தேடி வரவங்க அங்கேருந்து இங்கே வந்துட்டாங்க. அதாவது ஆர்ட் டைரக்டர் வந்துட்டாங்க, கேமராமேன் பம்பாயில் வந்துட்டாங்க, அப்புறம் வந்து சவுண்ட் ரெக்கார்டிஸ்ட், இப்படி நீங்கள் டெக்னீஷியன்ஸ் இருக்காங்க பாருங்க. அவங்கெல்லாம் அங்கிருந்து தான் வர வேண்டியது. ஸோ அங்கிருந்து வந்தாங்க. அங்கிருந்து வந்ததால சினிமாவும் எப்படின்னா, நாங்கள் சொல்றது என்னன்னா, இப்போ நீங்கள் மன்னாதி மன்னர் இருந்தாலும் சரி,
பழைய படம் நீங்கள் எடுத்துக்கிறேன் 1940s, அதாவது இவர் இது ஜெமினி எடுத்த படமா இருந்தாலும் அவங்க யாராவது அதுக்கு முன்னாடி இருக்கிற படங்கள் எடுத்தீங்கன்னா அதுல இருக்கிற தோற்றங்கள் இருக்குல்ல, அரச சபை, ராஜா ராணி, ராஜா மேல உட்காந்துருப்பாரு, இவங்க எல்லாம் அப்படி 2 பக்கமும் மந்திரிகள்லாம் உட்காந்துருப்பாங்க. இது ஒரு அரச சபை காமிக்கிறாங்க. இப்படிலாம் தமிழ்நாட்டு கிடையாது. தமிழ்நாடு ட்ரெஸ் அப்படி கிடையாது. நீங்க மன்னதை மன்னர் பார்த்தீங்கன்னா சண்டை போர் நடக்கும், சிப்பாய் எல்லாம் பைஜாமா போட்டு விடுவாங்க. பைஜாமா யார் போட்டாங்க தமிழ்நாட்டுல? அது எல்லாமே பம்பாயில இருந்து அப்படிங்க. அதாவது என்னன்னா அவங்க தொழில் தான் பண்ணுவாங்க இல்லையா, ஆராய்ச்சி தான் பண்ணுவாங்க. அதனால அங்க என்ன ஈஸியா எது கிடைக்குதோ அதை அடாப்ட் பண்ணிக்குவாங்க. அப்படிதான் இருக்கு. ஆனால் நீங்க ஔவையார் படம் எடுத்தாலும் சரி, இப்ப எங்களுடைய காந்தி சோதனை இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த பழைய காலத்துல பாத்தீங்கன்னா கதாசிரியர், கதை இலாக்கெல்லாம் இருப்பாங்க, கதாசிரியர் இருப்பாங்க கதையில். ஏன்னா பம்பாயில இருந்து இதெல்லாம் தெரியாது. மதுரையில் என்ன நடந்துச்சு, தமிழ்நாட்டினுடைய வரலாறு என்ன அது தெரியாது. அதனால இங்க இருக்கிற கற்றறிந்த, தமிழ்ல கற்றறிந்த அல்லது இலக்கியத்தை படிச்சவங்க அவங்க தான் வந்து ஸ்கிரிப்டா எழுதுறாங்க. ஆனா அவங்களுக்கும் ஏன்னா அவங்க நாடகம், இங்க ஒரு பெரிய வரலாறு இருக்கு. அது இன்னொரு ஒரு பகுதி. அது எப்படி நாடகம் இருந்துச்சு, இசை நாடகம் எப்படி இருந்துச்சு, சங்கர்தாஸ் சுவாமிகள் எப்படி வந்தாரு, இப்படி ஒரு அதுக்கப்புறம் பின்னாடி ஒரு வரலாறு. அவங்க எல்லாம் எப்படி உள்ள வர்றாங்க சினிமாவுக்குள்ள. சினிமாவுக்குள்ள வந்து பொலிட்டிக்கல் சேஞ்சஸ் நமக்கு இருந்த பொலிட்டிக்கல், அது வரைக்கும் ராஜா ராணி கதை படம் பண்ணிட்டு இருந்த நேரத்துல பராசக்தி வருது. ஸோ சோஷியலி ஒரு கான்சியஸ் அதுவும் வந்து இன்ஃபுளுன்ஸ் பண்ணுது. நான் பெயிண்டிங் ஹிஸ்டரி சொன்ன மாதிரி தான் இங்கேயும். ஆனா என்னன்னா இங்க எப்படின்னா ஒரு ஸ்டேஜிங் குறைக்கு இது நான் தான் என்னன்னா இந்த இப்படிலாம் இல்லையே. அப்புறம் வந்து நீங்க நான் அதை காமெடியா சொல்லுவேன், அதாவது ராணி போய் பெட்ல படுத்தா கூட எந்த நாயும் கட்டி வைக்க மாட்டேன், அப்படிதான் இருப்பான் பழைய சினிமா அப்படின்னு. ஏன்னா நான் கட்டி வச்சுட்டேன், நம்ம மட்டும் பெட்ல போனது ராணியா தெரிய மாட்டேன். அன்றைக்கு இருக்கிற மக்களுக்கு பிக்சோரியிலே நீங்க ரெப்ரசென்ட் பண்ணணும்னா அப்படிதான் இருக்கணும், இருந்தாலும் கனெக்ட் ஆகும், கம்யூனிகேட் ஆகும். அதனால அதெல்லாம் இருந்தது. நான் வந்து பார்த்தேன் அப்படி இல்லையே, இலக்கியம் வேற சொல்லுது, இதெல்லாம் பார்த்து அப்புறம் மொத்தமா இந்த படங்களை எல்லாத்தையும் பார்த்த வரையில ஆக்சுவலா பேசிக்கா என்ன அப்ப நடந்ததுன்னா வந்து இங்க இருந்து அதாவது இப்ப காலையில நம்ம பேசணும், இது இவரு ரவிவர்மா இங்க இருந்து போறாரு. அவர் வந்து கவர்னியல் பெயிண்டர்ஸ் வந்து நாகர்கோவில் பகுதியில அந்த மேல இருக்கு பாருங்க, ட்ராண்டம் பக்கத்துல அவர் பெயிண்ட் பண்ண ஆரம்பிக்கிறது பாருங்க. அப்ப வெஸ்ட் இது இவங்க வந்து இவங்களோட கனெக்ஷன் வந்து இவரு ஒயிட்டோட கனெக்ஷன் வந்து போர்ட்ரேட் பண்றாரு. ஆனா அவர் தன்னை மேம்படுத்திக்கிறதுக்காக இங்க இருந்து பம்பாய் போறாரு, போய் அங்க போய் பெயிண்ட் பண்றாரு. அவர் ஃபியூடல் ஃபேமிலி, பெரிய பணக்காரங்களுக்கு, ஜமீன்தாரர்களுக்கு பெயிண்ட் பண்றாரு. அதுல வந்து பணம் சம்பாதிச்சு அவரே பிரிண்ட் பண்றாரு, அவரே பிரிண்டிங்ஸ் பிரஸ் வைக்கிறார். அவர் படமே அவரே பிரிண்ட் பண்ணாங்கன்னா எல்லாருக்கும் போயிடுச்சு, எல்லாருக்கும் விஜய் வரைக்கும் அவர் ராமர் படம் போயிடுச்சு. அவர் என்னன்னா அந்த ஹிஸ்டாரிக்கலாவோ இது இருக்கு பாருங்க, ஃபிக்ஷனையோ இல்லைன்னா இந்த இது புராணங்களையோ அவர் பெயிண்ட் பண்றதுக்கு அன்றைக்கு பாசி தியேட்டர் ஒன்று நடக்குது இந்தியா முழுசு. அப்பர் பார்ட் ஆஃப் இந்தியாவோட பாசி தியேட்டர், அதாவது அவங்க ஒரு பிசினஸ் கம்யூனிட்டி, ஒயிட்டையும் பெரிய வசதி இருக்கிறவங்களையும் என்டர்டைன் பண்றதுக்கு அவங்க ஒரு நாடகம் நடத்துறாங்க. பாசி தியேட்டர் தான் அதெல்லாம் செய்யும். அந்த பாசி தியேட்டர் நாடகத்துல ராமர் மகாபாரத வேஷம் போடுறாங்க, அந்த காஸ்டியூம் எல்லாம் வாங்கி தன்னுடைய மாடலுக்கு போட்டு அவங்களை நிப்பாட்டி வச்சு ஒரு பெயிண்ட் பண்றாங்க. அவர் படத்தான் ரெஃபரன்ஸ், இவருடைய படம் தான் ரெஃபரன்ஸ். இதுல ஒரு பெரிய கோயின்சிடன்ஸ், நான் லேட்டரா அதை படிச்சேன். பெரிய கோயின்சிடன்ஸ் என்னன்னா அவர் நடத்தின பிரஸ்ல வந்து தாதா சாஹேப் பால்கே, அவர் ஒரு ஓவியர், பலரும் தெரியாது. தாதா சாஹேப் முதல் சினிமா எடுத்திருப்பாரு ஓவியர். இவருடைய பிரஸ்ல வந்து வேலை பார்த்தாரு. அவர் ஒரு இந்த படங்கள் தான் கரெக்டா அவர் சினிமாவுக்கு முதல் ராஜா ஹரிச்சந்திரா படம் எடுக்கும் போது இந்த படங்களும் அவருக்கு ரெஃபரன்ஸ். ஸோ சினிமாவுக்கு வந்த உடனே அது அப்படியே மேல மேல ஆகி அந்த நம்ம சொன்னது போல அது அங்கிருந்து இங்கே வந்துருக்கு. நம்மளால இங்க நீங்க எந்த படம் இருந்தாலும் பாசி தியேட்டருக்குள்ளதான் தமிழ்நாட்டு வரலாறு எடுக்கிறாங்க. அப்ப இது எல்லாம் மொத்தமா இது எனக்கு எப்படி கிடைச்சதுன்னா, சினிமா படங்களையும் பார்க்கறத விட கன்னிமரல் லைப்ரரியில 1890s அந்த பீரியட்ல இருந்த படங்கள், சித்திரங்கள், பெரிய மாஸ்டர்ஸ் ஒர்க் பண்ண படங்கள் எல்லாம் ஒன்னா சேர்த்து பேரலா பார்க்கறது. நம்ம இங்கேயோ இடத்துல மிஸ் ஆகுது நம்ம இது.
அப்புறம் நான் கிளாஸிஃபை பண்ணிலாம் பார்க்க ஆரம்பிச்சேன். எப்படி பார்க்க ஆரம்பிச்சேன்னா, கர்ணன் படம் வந்து பந்துருன்னு ஒன்று தமிழ்ல கர்ணன் படம் சிவாஜி கணேசன் நடிச்சது. அவர் வந்து கன்னடிகர். ஆனா அந்த படத்துல எல்லாமும் அரசர்கள் எல்லாமும், ஏன்னா 3 லாங்குவேஜ்ல டப் பண்ணுவாங்க, ஆனா எல்லாமும் ஒண்ணா இருக்கும். ஆனா அந்த படத்துல மன்னரை பார்க்க வர மக்கள்லாம் கன்னடிகா வருவாங்க, ஆனா அவங்கள தமிழ் பேசுவாங்க. இப்படிதான் இமேஜ் வந்து பொது இமேஜா எப்படி மாறுதோ, அடுத்து ஒரு 10 வருஷம் 20 வருஷத்துல தலைமுறை கலைஞர்கள் மாற்றி எடுத்துருவாங்க. அப்ப என்னன்னா, இப்பயும் பொது வெளியில தமிழ் அடையாளம் சொல்றதுக்கான பற்றிய டாக்குமெண்ட் பண்றதுல பெரிய பெரிய என்ன சொல்லுங்க சரியா நடக்குது. அதை நோக்கி எனக்கு தெரிஞ்சு வந்த இளம் கலைஞர்கள், நான் சில பேரெல்லாம் மோட்டிவேட் பண்ணுவாங்க. எனக்கு ஒரு சின்ன ஆசை ஒரு ஃபீல்டு இருந்தது. நானும் பாக்கியதா இருக்காங்க, 2 பேரும் ஒரு முயற்சிலாம் பண்ண நடக்கல, கிடைக்கல. என்னன்னா வந்து 1930 இருந்து 60க்குள்ள தமிழ்நாடு முழுவதிலும் வந்து போட்டோ ஸ்டுடியோஸ் இருந்தது. போய் போட்டோ எடுக்கலாம். அந்த ஸ்டுடியோல இருந்தது போட்டோ ஸ்டுடியோ. அங்க வந்து குடும்பத்தார் எல்லாரும் சேர்ந்து படம் எடுப்பாங்க. ஒரு குடும்பத்தார் தான். அப்புறம் வந்து ஒண்ணு வயசுக்கு வந்துட்டா பூவெல்லாம் தைச்சு போய் எடுப்பாங்க. குழந்தை பிறந்தது அவங்க இருப்பாங்க, திருமணத்துக்கு இருப்பாங்க. அப்புறம் வந்து ஆடை நடுவில் பிடிச்சிட்டு குடும்பம் ஆடை பிடிச்சு பிடிக்கும், அதெல்லாம் படம். இப்படி அரிய சோசியல் ஹிஸ்டரி ரெக்கார்டு கேமரான்னு சொல்றப்போ அந்த சோசியல் ஹிஸ்டரி ரெக்கார்டு. ஆனா நம்ம அதெல்லாம் காப்பாற்றணும்னு நினைக்கிறேன். அது ஏன் அப்படி சொல்றோம்னா, அன்றைக்கு 1930 ஒரு அம்மா நிக்கிறாங்கன்னா அவங்க ஹேர் ஸ்டைல் அது இருக்கு, அவங்க போட்டிருந்த ஜுவல்லரி இருக்கு, அவங்க போட்டிருந்த காஸ்டியூம் இருக்கு, எப்படி வேஷ்டி எல்லாம் கட்டிருந்தாங்க. இந்த சோசியல் ஹிஸ்டரி இருக்கு, அதை நம்ம டாக்குமெண்ட் பண்ண மறந்துட்டோம். அது என்னன்னா, அடிப்படையிலேயே தமிழ் சமூகம் பொயட்ரி ஃபிக்ஷன் ரைட்டிங் இந்த பக்கத்தை பத்தி பேசுன மாதிரி கல்லூரிகள்ல அல்லது ஸ்கூல்ல இதுக்கான இம்பார்ட்டன்ஸ் நம்ம வந்து கொடுக்க வேண்டும். அதாவது விஷுவலா வந்து லேர்ன் பண்ற பகுதி. நான் சொல்ல பாருங்க, இன்னைக்கு வரைக்கும் ஹவு டு ரீட் அ பிக்சர்னு ஒரு பாடம் கிடையாது. எப்படி ஒரு சித்திரத்தை படிப்பது, இதுக்கான பாடம் இன்னைக்கு வரைக்கும். இதை நான் வந்து தமிழ்நாடு இதுலயும் கூட சொன்னேன். அதாவது என்ன சொல்றாங்க, கல்வி திட்டத்துலையும் சொல்றேன். ஆனா உங்க பாட புதுசாலாம் பஞ்சாங்கன்னு சொல்றாங்க, கூப்பிட்டாங்க. இல்லை பாருங்க, நீங்க நான் வந்து புலம்பெயர்ந்த தமிழ் குழந்தைகளுக்கான புத்தகம் டிசைன் பண்ண போறப்ப ஐரோப்பா முழுவதும் இருக்கிற புத்தகங்கள்லாம் பள்ளிக்கூட புத்தகம் பார்த்தேன். அது இல்லஸ்ட்ரேட்ல பட்டங்களாக தான் இருக்கு படுத்தவங்க, அப்படி இல்லை பண்றேன். ஸோ அது ஒரு குறைதான். அதனாலதான் தமிழ் சினிமா நின்று பேசிட்டே இருப்பாங்க. சினிமா விஷுவல்ல நரேட் ஆகும். உலக சினிமா என்று அறியப்படுவதும் சொல்லப்படுவதும், நீங்க வந்து ஆடியோவை கட் பண்ணிட்டீங்கனாலும் அந்த கதை உங்களுக்கு புரியுது. அதான் உலக சினிமா. நீங்க விஷுவலா தான் பேசணும். விஷுவலா நான் பேசுறேன்னா, நான் இந்த படத்தை பார்க்கும் போது ஐயோ இது நான் நினைக்காத ஒரு பகுதியில் சொல்லுது அப்படின்னு டைலாக் இல்லைனாலும் நான் அந்த சினிமாவை பார்த்துட்டேன். அதான் உங்களுக்கு உலக மக்களுக்கான மொழி எதுன்னா கான்பியன் மொழி தான். அது வழியா தான் பேசுது. நீங்க இப்ப வந்து ஏஐ வந்து எந்த மொழி பேசுறதையும் மாற்றி கொடுத்துரும். பாருங்க எவ்வளவு நெட்வொர்க்ஸ். ஆனா விஷுவலா இருக்கிறது தான் அந்த பகுதியை எங்கேயோ ஒரு இடத்துல அடிப்படையில நான் இதை தொடர்ந்து சொல்றதுன்னா, தமிழ் சமூகம் வெர்பல் சமூகம் தான் அப்படின்னு நாங்க கிண்டல் பண்ணிட்டு இருக்கோம் பேசுறதுல. ஏன்னா அதுக்கு கொடுக்குற மரியாதை படங்களை ஒன்றும் இல்லை, தொடர் சித்திரங்கள் இருக்கு, அதாவது காமிக் ஃபார்மேட். அதுவும் நான் சொல்லுவேன். அது வந்து இப்ப பாட புத்தகங்களை வந்து இது காக்கா கல்லை தூக்கி கொண்டு போட்டு தண்ணி குடிச்சு இந்த ஒரு கதையை தவிர அவங்க பாட புத்தகத்துல வேற எதுவுமே கிடையாது சொல்லுவேன். ஆனா உலகம் நீங்க வந்து காமிக் புத்தகத்தை மாதிரி கிராஃபிக் நாவலை படிச்சு, கிராஃபிக் நாவலை வந்து எவ்வளவு முக்கியம்ன்றதுல நீங்க பாத்தீங்கன்னா, வளர்ந்த சமூகம் எல்லாமே இதை வந்து கேரி பண்ணணும். நீங்க வந்து ஜப்பானை பாருங்க, லஞ்சுகாரனை பாருங்க, அவனை பொட்டை பாருங்க, இந்த வடிவம் நாம அதை வளர்க்க வைக்கிறது. எங்கேயோ ஒரு இடத்துல அது வந்து அது வந்து. ஆனா இப்ப என்னன்னா, ரியலைஸ் பண்ணாலும் இனிமே வர்ற கலைஞர்களுக்கு ஏஐ வந்து மிகப்பெரிய சர்வீஸ். அது நான் சொல்றது அகடமிக்கா டிசிப்ளின்டா ஒரு இந்த ஆர்ட் ஃபார்மை கத்துக்கிட்ட கலைஞர்களுக்கு
மிகப்பெரிய அது வந்து ஒரு வரப்பிரசாதம் தான். பயந்து உடல வேண்டியது. ஆனாலும் அது வந்து நான் என்னெல்லாம் செய்வேன், என் ஸ்கில்ல வாங்கிக்கணும், எதெல்லாம் வாங்கிக்கணும். ஆனா என்கிட்ட அது எது வாங்க முடியாதுன்னு ஒன்று இருக்குல்ல, அதை நான் சொன்ன பாருங்க, அதான் எதை வாங்க முடியாதுன்னு ஒரு இடம் இருக்கு. அதை நான் தக்க வைக்கிறதுக்கு நான் போறேன். நிறைய பேர் பேசுறதுக்கு நானே பேசிட்டேன். ஓவியங்கள் அல்லது அதனுடைய சித்திரங்கள் இன்னைக்கு மக்கள் சார்ந்த பிரச்சனை, இன்னைக்கு வர்க்கம் சார்ந்து, மொழி சார்ந்து, தேசியம் சார்ந்து இந்த பிரச்சனைகள் இன்னைக்கு உலகம் முறாமல். அவங்க இந்த பிரச்சனைகளை கொண்டு போய் மக்கள் சிந்திக்க வைப்பது ஓவியனுடைய ஒரு பணி இருக்கு விஞ்ஞானத்தில். அது வெவ்வேறு திசையில் உதாரணம் பெரியார் எடுத்துக்கிட்டோம்னா ஆர்எஸ்எஸ்காரங்க ஓவியத்தில் கொண்டு வர சிஸ்டம் வேறு, அதே திராவிட இயக்கம் கொண்டு வந்தது வேறு. இன்னொரு வகையில் ஜனநாயகம் படிச்சிருப்பீங்க, அதில் மட்டக்கள ஓவியங்களுடைய இது வேறு. காலச்சுவடு வெளிப்படுத்துகிற வீதம் என்ன கேட்குறேன்னா, வெங்கடத்தில் ஒரு சரியான திசை மாதிரி சிந்திக்கக்கூடிய ஒரு பணியை எப்படி இந்த ஓவியர்கள் செய்யலாம் இந்த தலைமைகள்? நான் ஃபங்க்ஷன் அப்படின்னா நீங்கள் சொன்னதான் நான் ஃபங்க்ஷன் பண்ணது என்னன்னா, கவுண்டர் பாலிடிக்ஸ் இது எனக்கு கிடைச்ச ஒரு அரிய வயதில் எனக்கு எங்கள் குடும்பத்தில் எங்கள் ஃபாதர் சேர்த்து வச்சுருக்காங்க ஒரு டிஃபரன்ஸை பற்றி. அப்புறம் நாங்கள் சென்னை ஓவிய கல்லூரி வந்தோடனே எனக்கு நான் ரொம்ப ஏழையாவே பெரியார் படிச்சிட்டேன். அதனால வந்து பக்கத்துலேயே எங்கள் கல்லூரி பக்கத்துலேயே பெரியார் இருக்கு, பெரியார் திறல். அதனால ஹாஸ்டல் போகிறதுக்கு முன்னாடி அங்கேயும் போனேன். அதுக்கும் நான் வரைஞ்சேன். 19 வயதுலேயே உண்மை பத்திரிகைகள்லாம் நான் வரைய ஆரம்பிச்சிட்டேன். ஆனால் வந்து தொடர்ந்து இயங்குறேன். ஏன்னா மாதிரி ஒரு 4-5 பேர் பொலிட்டிக்கலாக இயங்குறாங்க. நான் வந்து புதிய ஜனநாயகத்துக்கும் வரைஞ்சேன், கம்யூனிஸ்ட் பார்ட்டி எல்லாத்துக்கும் வரைஞ்சேன். அப்புறம் ப்ராக்ரெசிவா யோசிக்கிறவங்க, அதாவது பெண் உரிமை சார்ந்து பேசுற ரைட்டர்ஸ், அவங்க ஆக்டிவிட்டிக்கு எல்லாத்துக்கும் நாங்கள் கூட இருக்கோம். ஈழ பிரச்சனைக்கு அப்படிதான் இருக்கும். அதனால என்னன்னா, நீங்க வந்து நேற்று ஒரு யங் ஆர்டிஸ்ட் ஒருத்தர் கேட்டாரு எனக்கு ஒரு ரொம்ப சந்தோஷம். நான் எப்படி பத்தி கவுண்டர் கேட்டேன். நானே யோசிக்கலாம், ரொம்ப அருமையா அவர் நேற்று எனக்கே அவர் பேசுனதான் ஒரு பெரிய வெளிச்சம். அப்படிதான் இயங்கணும் இனிமே வரப்போற. அதாவது எங்க கான்ஸ்டன்டா அது எங்க இருக்கணும், பார் பீப்புள் ஒன்று இருக்கு. அந்த சைட்ல இருந்து நீங்க ஒர்க் பண்றது இருக்கீங்களா, அதை விடலைன்னா அதை இல்லைன்னா ஆர்டிஸ்ட் அதுதான் இனிமே. அதை வந்து நான் நினைக்கிறேன் இனிமே போஸ்டிபிளா எல்லாரையும் அந்த இடத்துக்கு கொண்டு வந்துரும் போல. ஏன்னா இப்ப வேலை வாய்ப்பு குறையலாம், இதெல்லாம் ஒரு பகுதியில இருக்கு. எல்லாமும் சேர்ந்து இப்ப நாங்க வந்து நேற்று அதையும் சொன்னோம், ஏவிஜிசி சைடு வந்து பெரிய ஓப்பனிங் இருக்கு ஆர்டிஸ்ட், எஸ்பெஷலி ஆர்டிஸ்ட். எங்களோட இந்த அனுபவங்களை பகிர்ந்து கொண்ட சஸ்கி மருத்துவர்கள், ஓவியர், இயங்குபட கலைஞர், தமிழ்நாட்டு அரசு திரைப்படத்தினுடைய மற்றும் தொலைக்காட்சி நிறுவனத்தினுடைய தலைவராக இயங்கிக் கொண்டிருக்கின்ற ஒரு ஆளுமை. ஆகவே இவ்வாறான இந்த ஆளுமையினுடைய அனுபவங்களை நாங்கள் பெற்றுக்கொள்வது எங்களுடைய வாழ்க்கை பாதையை செயல்படுவதற்கு உதவியாக இருக்கும் என்ற அந்த சிந்தனையோடு அடுத்து ஓவியர் ஜீவா அவர்களை உங்களோடு கலந்து கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுமாறு அனுப்புகிறேன். வணக்கம். நான் வந்து அடிப்படையில் அவர் ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் வழக்குரைஞர், அரசியல் அறிவியல் முதுகலை படிச்சிருந்தேன். பின்னாடி வழக்குரைஞராக நான் ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தேன். எங்கள் அப்பா வந்து ஒரு புகழ்பெற்ற ஓவியர், கோவை நகரத்தில் புகழ்பெற்ற ஓவியர். சினிமா படங்களுக்கான ஓவியங்களை வரைந்து கொண்டிருந்தார். அது வந்து ஒரு 40களுக்கு அப்புறம் உருவான ஒரு தொழில். சந்திரலேகா போன்ற படங்கள்னால அது திரைப்பட பேனர்கள் வரைவது, கட் அவுட் செய்வதுங்கிறதுலாம் ஒரு புதுமையான ஒரு விஷயங்களாக இருக்கும்போது எங்கள் அப்பா அதை இயங்கினார். இதில் என்னன்னா, இரவு வேலை இருக்கும். பல ஊர்களுக்கு பேனர்களை வரைய வேண்டியிருக்கும். எல்லாமே பிரமாண்டமான பேனர்களாக இருக்கும். எந்த ரிசம்பிளன்ஸ், லைக்னஸ் போகக்கூடாது. போனால் பணம் கிடைக்காது. ஒரு எம்ஜிஆர் வந்து சிவாஜி மாதிரி இருக்கக்கூடாது இல்லையா? அந்த மாதிரி ஒரு தொழில் வந்து பணம் மிக குறைவு. திரைப்படத்துறைங்கிறதுனால ஏமாற்றுபவர்கள் அதிகம். அதாவது நாங்கள் செஞ்ச வேலையோட வால்யூமுக்கு நாங்கள் பெரும் கோடீஸ்வரர்களாக இருந்திருக்கணும். ஆனால் அது இல்லை, அதுதான் உண்மை. அந்த மாதிரி ஒரு தொழிலில் இருந்தபோது அந்த தொழில் எங்களுக்கு தந்த பயிற்சி என்னன்னா, வேகமாக வரையணும், ரொம்ப வேகமாக வரையணும். ஒரு 20 அடிக்கு 10 அடி பேனர் வந்து ஒரு 1 ஹவரில் வரைக்கணும்.
அதுக்கு ஒரு 10 பேர் கூட இருப்பாங்க, ஒவ்வொரு சின்ன சின்ன வேலைகளை செய்வாங்க. அப்புறம் அது வந்து இன்னொரு சுதந்திரத்தை தருது. அதாவது கட்டற்ற எங்களுக்கு பிளாக் அண்ட் ஒயிட் படங்கள் தான் தருவாங்க, அதை பார்த்து நாங்கள் வண்ணத்தில் வரைவோம். அந்த மாதிரி நேரத்தில் அந்த வண்ண சுதந்திரம்னு இருக்கு இல்லையா, அதான் கமர்ஷியல் பெயிண்டிங்னு சொல்கிறதுக்கும் மற்ற பெயிண்டிங் உள்ள வித்தியாசம். கண்ணங்களில் நீங்கள் சினிமா பேனர்கள் பார்த்துக்கலாம், கண்ணங்களில் ரோஸும் பச்சையும் வந்து அது பிரமாதமாக வரையவும் என்னுடைய பேனர்கள்லாம் இன்றைக்கி முகநூல் போன்ற விஷயங்கள் இடங்கள்ல இருக்குது. இது வந்து ஏன் அவர் சார் சொன்ன மாதிரி எப்படி ஒரு நவீன தொழில்நுட்பம் வரும்போது சில பாதிப்புகள் ஓவியர்களுக்கு ஏற்படுறது நிச்சயம். அது எல்லா தொழிலுக்கும் உண்டு. ஒரு தட்டச்சு கலைஞர் கூட டைப்ரைட்டிங் மிஷினில் அடிச்சுன்னா கம்ப்யூட்டர் வந்தோடனே குறைஞ்சி போனவங்கெல்லாம் இருக்காது. வங்கிகளில் வேலை செஞ்சுருந்தவங்கலாம் கம்ப்யூட்டர் வந்தோடனே பாதி பேர் வெளியில் அனுப்புனாங்க. அந்த மாதிரி இருக்குது. குதிரை வண்டியெல்லாம் அழிஞ்சது, ஆட்டோ ரிக்ஷா வந்தாங்க. இப்படியெல்லாம் இருக்கும்போது எங்களை போன்ற ஓவியர்கள் வந்து நிறைய பேர் வந்து செட்டே போயிட்டாங்க. அந்த அதிர்ச்சி தாக்க முடியாது. ஏன்னா 2005 எங்கள் தொழில் வந்து நின்று போச்சு. டிஜிட்டல் புரட்சி வந்து ஃப்ளெக்ஸ் பேனர் அடிக்க ஆரம்பித்தாங்க. ஃப்ளெக்ஸ் பேனர் ஒரு ஃபோட்டோவை அப்படியே துல்லியமாக கொடுத்துரும். அதில் வரைச்சிருந்தவங்கள என்ன செய்யுதுன்னு தெரியாது. ஏன் அப்படின்னா அவங்க உலகத்தோட ஒத்து போகல, அப்டேட் ஆகணும் அப்படிங்கிறது முக்கியம். நான் வந்து எனக்கு கொஞ்சம் கல்வி இருந்தது. என் தந்தை என்னை சின்ன வயசுலேருந்தே ஒரு கம்யூனிஸ்ட் பின்னணியில் என்னை வளர்த்தினாரு. நிறைய புத்தகங்கள் படிச்சுருந்தோம், நிறைய அப்டேட் ஆகிட்டே இருந்தேன். இந்த மாதிரி ஒரு நேரத்தில் கம்ப்யூட்டரையும் நான் வந்து என்னோட ஆதர்சம் வந்து மருது சார் தான். எங்களுக்கு ஆதி மூலம் மருது என்பது தட்சிணாமூர்த்தின்னு சொன்னார் பார்த்தீங்களா, மும்மூர்த்திகள் அவங்க கூட மருது சார் எல்லாருமே ஒரு ஆதர்சமாக இருக்கும். ஒரு பக்கம் வணிகவியல் ஓவியங்கள் வரைஞ்சிட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் ஓவிய தேடல் இருக்கு இல்லையா. நம்ம என்ன இப்படியே வரைஞ்சிட்டு இருக்கோம், எப்போ நம்ம ஒரு பிகாசோ ஆகிறது, எப்போ ஒரு வரம்பற்ற முறையில் ஓவியங்களை வரைவது, எப்போ அரூப ஓவியங்களை வரைகிறது, ஒரு ஃபோட்டோவை அப்படியே ரீப்ரொடியூஸ் பண்ணுறோமே, இதுலேருந்து எப்படி மாறுறது அப்படிங்கிற பல கேள்விகள் இருக்கும்போது மருது சார் போன்றவர்கள்லாம் கணினியில் வரைய ஆரம்பித்தார். கணினியில் வரைகிறது மட்டும் இல்லாமல் அது வந்து பொதுவாக சிறுபத்திரிகைகள், கவிதைகள் அடங்கிய சிறுபத்திரிகைகள்லாம் வந்துட்டு இருக்குது. இது போக ஆனந்த விகடன் போன்ற பெரும் பத்திரிகைகளில் இந்த நவீன ஓவியங்கள் வர ஆரம்பிக்கும் போது ஆதிமூலம் போடுறவர்கள்லாம் கி ராஜநாராயணன் எழுதிய கோபல கிராமத்துக்கு ஓவியங்கள் வந்தாங்க. ரொம்ப மாடர்னாக இருக்கும். அந்த மாடெல்லாம் நம்ம பார்க்குற மாடு இல்லாமல் அந்த மாடோட உணர்வு நமக்கு வரும். அந்த மாதிரி வீடுகள், மனிதர் முகங்கள் எல்லாமே இருக்கும். அதே மாதிரி தான் மருது சாரோட ஓவியங்களும் சரி, அந்த ஸ்ட்ரோக்ஸு, அவர் கையாளும் வண்ண கலவைகள், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து எங்களை போன்றவர்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஆதர்சமாக இருந்த காலத்தில் இந்த தொழிலும் அழிஞ்சது, இது வந்தது. அப்படியே இயல்பாக நாங்கள் கணினியோடு வந்துட்டோம். வரும்போது தான் ஓவியங்கள், கதைகளுக்கான ஓவியங்கள், புத்தகங்களுக்கான ஓவியங்கள் வரும்போது அவர் சொல்லிதான் தாய் வீட்டில் எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தாரு. இப்போ தாய் வீட்டில் நான் ரெகுலராக படங்கள், கட்டுரைகளுக்கு படங்கள், ஓவியங்களும் சிறுகதைகளுக்கு ஓவியங்களும் இப்படியெல்லாம் வரைய ஆரம்பித்தேன். என்ன அப்படின்னா இந்த பேனர் ஓவியர்கள் நிறைய பேர் ஏன் திக்கு தெரியாமல் போயிட்டாங்க அப்படின்னா, அவர்கள் ஓவியர்களானது வந்து கடும் பயிற்சியில் மட்டும்தான். இயல்பாக உள்ளத்தில் அவங்க ஓவியராகவே இல்லை. ஒரு அம்மிக்கல் வரைன்னா அவனால் வரைய முடியாது, வரைய தெரியாது. ஆனால் ஒரு ஸ்டில்லை கொடுத்தீங்கன்னா அப்படியே ரீப்ரொடியூஸ் பண்ணாங்க 20 அடி. அதுதான் வந்து பிறவி கலைஞருக்கும் நடுவில் வந்த கலைஞருக்கும் உள்ள வித்தியாசம். பிறவி கலைஞர்கள் எப்படியாவது நீட்டி வந்துடுவாங்க. அப்படி வந்தவர்கள் தான் நானும் கொடுத்தேன். அப்போ நிறைய ஓவியங்கள், நிறைய புதுமையான ஃபோட்டோஷாப், கோரல்ட்ரா போன்ற உத்திகள்லாம் வந்துட்டு இருக்குது, மீடியாலாம் வந்துட்டு இருக்கு. வரும்போது ஒவ்வொரு நாளும் மாறிட்டு ஒரு வேக்கம் அப்படிங்கிற ஒரு போர்டில் நாங்கள் வரைவோம். அது அந்த ஸ்க்ரீன்லேயே வரையக்கூடிய உத்திகள் வந்தது. அப்படி மாறிட்டே இருக்கும்போது அதுக்கான உழைப்பையும் நம்ம கொடுக்கணும், கற்றுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது முக்கியமான இன்னொரு விஷயம். அதை கற்றுக்கிட்டு இருக்கிறது தான் மருது சார் சொல்கிறார். இன்றைக்கி நான் ஒரு மாணவன் மாதிரி நான் கற்றுக்கிட்டு இருக்கேன். அது வந்து அவரே சொல்லும்போது நாங்களாம் ஏமாத்துறோம் அப்படின்னு நான் யோசிக்கிறேன். நிறைய ஸ்டடி பண்ண வேண்டியது. ஒரு மனித முகங்கள்ங்கிறது ஒவ்வொருத்தரோட மூக்கு வந்து இங்கே இருக்க அத்தனை பேருக்கு ஒரே மூக்கு கிடையாது. எல்லாருக்கும் 100 பேர் இருக்கீங்கன்னா 100 மூக்கு இங்கே இருக்குது. அதை வந்து ஸ்டடி பண்ணி தான் நம்ம வந்து அதை கிரகிக்கணும். இப்போ நான் பொதுவாக கல்லூரிகளுக்கெல்லாம் போவேன். நாங்கள் ஒரு ஓவிய அமைப்பை நடத்திட்டு இருக்கோம். ஒரு 40 வருடங்களாக இயங்கிட்டு இருக்கோம். ஞாயிறு இலவச வகுப்புகள்.
அப்புறம் ஓவிய கண்காட்சி நடத்துறது, குழந்தைகளுக்கான ஓவிய போட்டி நடத்துறது, எந்த லாப நோக்கம் இல்லாமல் நாங்களே கை காசை போட்டு பண்ணிட்டு இன்னைக்கு வரைக்கும் இயங்கிட்டு இருக்கிற ஒரு அமைப்பாக நாங்கள் இருந்துட்டு இருக்கோம். இந்த மாதிரி நேரங்களில் குழந்தைகள்கிட்ட இருக்கிற அந்த ஓவிய ஆர்வம் இருக்கு இல்லையா, அதை நாங்கள் பார்த்து அதை இன்னும் ஊக்கம் கொடுக்கறதுக்கான முயற்சியில் இருப்போம். இப்போ நிறைய பெற்றோர்கள் சொல்லுவோம், ஒரு குழந்தை வந்து செவுத்துல ஒரு பென்சில் எடுத்து கிழிக்கிட்டே இருக்குன்னா தயவுசெய்து தடுக்காது. உங்கள் வீட்டில் ஒரு பிகாசோ பிறந்ததுக்காக நீங்கள் பெருமைப்படுங்க, அதை ஒரு ஃபோட்டோ எடுங்க, அதை வச்சுக்கோங்க, நீ காலங்காலத்துக்கு அவங்களுக்கு காட்டுங்க, அவனோட வளர்ச்சியை நீங்கள் ஒரு டாக்குமெண்ட் பண்ணலாம் இல்லையா. அது மாதிரி உள்ள ஒரு திறமை, ஒரு எப்படி எல்லா கலைகள் கூட ஓவியமும் ஒரு திறமையை வந்திருக்கு, நம்மகிட்ட அது வந்து சேர்த்துருக்கு. அதை மேலும் 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 வளர்க்கணும் அப்படிங்கிறது தான். படிப்பு வேற, கலை வேற இல்லையா. நான் ஒரு படித்தவன் தான், ஆனால் எனக்கு வந்து கலை தான் எனக்கு இந்த இலக்கிய வரைக்கும் வந்து இன்னும் முன்னாடி நான் பேசிட்டு இருக்கிறதுக்கு என்ன கலை தான் கொண்டு வந்திருக்கு, என்னோட கல்வியே இருக்குது. ஆனால் கல்வி இந்த கலையை மேம்படுத்த என்ன ரொம்ப 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 உதவி. அது வந்து அதை நான் மறக்கவே முடியாது. அந்த கல்வியினால்தான் இந்த கலையை நான் வந்து இன்னும் டெவலப் பண்ண முடியும். கலைஞர்கள் எல்லாருமே பணம் சம்பாதிக்கிறாங்கன்னு நான் சொல்லவே முடியாது. அது ஒரு தனி உலகம், அது ஒரு பேஷன். நம்ம ஒரு வெறியோட இருக்கிற நம்ம இன்னைக்கு சோத்துக்கு இல்லாட்டி கூட ஒரு படத்தை பார்க்கும்போது அதோட ஆதிமுறை எப்படி ஒரு அரூப உலகத்தில் வாழ்ந்துருக்காரு, இவர் எப்படி வாழ்ந்துருக்காரு, பேங்க் எப்படி போய் இப்படிதான் நம்ம சிந்தனை போகும் தவிர அடுத்த நாள் என்ன பண்ணுவோம் அப்படிங்கிற சேமிப்போ இந்த மாதிரி எந்த விஷயத்துக்கும் நம்ம போறதில்லை. அதனால ஓவிய உலகம் மாறிட்டே இருக்கு. ஏஐ வருது. அந்த ஏஐ ப்ராம்ப்ட் கொடுக்கறதுக்கு கூட உங்களுக்கு சரியான லாங்குவேஜ் தெரியணும். அந்த மொழியை எப்படி நீங்கள் இயக்கி அதை தொகுத்து எப்படி அந்த கேள்வியை கேட்கணும்னு கூட தெரிஞ்சிருக்கும். அப்போதான் சிறந்த ரிசல்ட் வரும். ஒரு பேக்லைட்டில் ஒரு லேடி நிற்கிறா, ஒரு புடவை வந்து அப்படி அசைதுங்கிறத சொல்லவாது தெரியணும் இல்லையா உங்களுக்கு. அந்த டைப் அடிக்க தெரிஞ்சாதான் அது வரும். இல்லாட்டி அந்த பேக்லைட் வராது, ஒன்றும் வராது. இந்த மாதிரி இதுக்கான ஒரு தேடலில் இருக்கும்போது நம்ம வந்து நிச்சயமாக ஏஐ போன்ற நவீன உத்திகளை கம்ப்யூட்டரை மோதலும் கம்ப்யூட்டரே இன்னைக்கு ஆண்டுட்டு தான் இருக்கிறோம். மனித மூளை தான் அந்த கம்ப்யூட்டரை இயக்கிட்டு இருக்கிறதால கம்ப்யூட்டர் தானாக இயங்குறது கிடையாது. அதே மாதிரி தான் ஏஐ என்னதான் நமக்கு இன்னல்களை கொடுத்தாலும் ஓவியர்களாக அதை அடக்கி அது கூடவே பயணித்து அதை அடக்கி அது கூடவே நம்ம இன்னும் அதை வென்று தான் காட்ட வேண்டும் அப்படிங்கிறது எனக்கு தோன்ற ஒரு சிந்தனை. அது எங்கள் மூத்தவர்கள்லாம் இருக்காங்க, எங்களுக்கு எப்பவுமே சப்போர்ட்டில் தான் இருக்காரு. அவர் வந்து எப்பவுமே அடுத்த ஜென்ரேஷனுக்கு தான் தன்னுடைய உரையாடலை நிகழ்த்துறவர்னு எல்லாருக்குமே தெரியும். சும்மா திண்ணை தூங்கிகள் பலர் இருப்பாங்க தத்துவவாதிகள், யாருக்கு போய் சேராத. இன்னைக்கு மருது சார் வந்து ஒரு மேடையில் பேசினாருன்னா அவர் தனக்கு தெரிஞ்சது எல்லாமே பகிர்ந்துக்கிறார். நான் பார்த்துட்டே ரொம்ப வருஷமா பார்த்துட்டு இருக்கேன். நடந்த ஒரு 4 நாள் அவர் கூடவே பயணிச்சுட்டு இருக்கிறதுனால எவ்வளவு ஒரு தீவிரம், எவ்வளவு அந்த கலை மீது கொண்ட பற்று தான் செயல்படுத்துது, வேற எதுவுமே கிடையாது. அதே மாதிரிதான் நீங்க உங்ககிட்ட நான் உரையாடுற காரணம் நீங்க எல்லாருமே இல்லை ஒரு ஆர்வம் கொண்டவர்கள் அப்படிங்கிற ஒரு முறையில தான் பேசிட்டு இருக்கேன். வேற ஏதாவது கேட்க அவங்க ஃபாதர் அவங்கெல்லாம் மேனர்ல ரொம்ப முக்கிய இதாக ஒர்க் பண்ணுவாங்க. அது ஒரு டைம், அது ஹிஸ்டாரிக்கலாக என்னன்னா அதையும் வித்தியாசமான அதை சொல்லணும், அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஆக்சுவலாக வந்து கே மாதவன் யாராவது நீங்கள் கவனிச்சிருக்கீங்கன்னா கே மாதவன் படம் பார்த்துருக்கீங்க, அவர் தெரிஞ்சுக்கணும். கே மாதவன் அவருடைய சித்திரங்களை பார்த்துருக்கீங்கன்னா கே மாதவன் வந்து அவர் வந்து நாகர்கோவில், அவர் வந்து சினிமாவுக்குள்ள வர்றதுக்கு காரணம் என்ன செய்யணும். அவர் என்னன்னா கே மாதவன் என்னன்னா ஒரு பீரியட்ல வந்து அதாவது அவர் பெயிண்டிங் பண்றாரு, போஸ்டர்லாம் பழைய கண்ணகின்னு ஒரு படம் இருக்கு பாருங்க. முதல்ல வந்த கண்ணகி, அதாவது விஜயகுமாரி SSR நடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கண்ணகி, பூம்புகாருக்கு முன்னாடி கண்ணகின்னு ஒரு படம். அந்த படத்துடைய போஸ்டரே நான் பார்த்துருக்கேன் சின்ன வயசுல. கே மாதவன் சைன், அதாவது டிரான்ஸ்லேஷன் இருக்கு பாருங்க. நான் இப்ப சொன்ன மாதிரி அங்கிருந்து கலைஞர்கள் வந்தாங்க. அது மாதிரி ஸ்கிரிப்ட் எழுதுறதுக்கு தமிழ்நாட்டில் இருந்தவங்க போலவே சொன்னது மாதிரி 40s இவங்கெல்லாம் 40s end 40s வராங்க அவங்க அப்பா. அதுக்கு முன்னாடி வந்து இந்த தமிழ் தன்மை தெரிந்த ஓவியர்களா யாரும் கிடையாது, ஸ்கிரிப்ட் எல்லாம் எழுதுவாங்க. அப்படி இருக்கிற நேரத்துல அப்படி ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒருத்தராக அவரை தெரிஞ்சதுனால NSK தான் அவரை வந்து சினிமாக்குள்ள கூட்டிட்டு வந்தாரு. கே மாதவன் வந்து கே மாதவனுடைய பார்ட் இன் 40s to 60s வந்து மிக முக்கியமானதான். அவரே தான்
சினிமாவுக்கு வந்து சினிமா ஸ்டுடியோவில் இருக்கிற பேக்ட்ராப்பையும் வரைகிறார். அவர் தான் முதல்ல பேனர் வரைக்கும் ஆரம்பிச்சு வைக்கிறார். பேனருடைய நீடு வந்தவொடனே தெருவில் பெருசாக வரைஞ்சி வைக்கிறாங்க சொன்னார் ஜீவா சொன்னதோட அந்த பேனரையும் அவர் தான் வரைகிறாரு. அப்புறம் உங்களுக்கு நீங்கள் 67 படம் தெரிஞ்சிருக்கோம். பொங்கல் வாழ்த்துக்கு ஒரு பழக்கம் வந்தது அவர் சித்திரங்கள் வச்சுருக்கோம். தமிழ்நாட்டில் ஆஃப்செட்டில் பிரிண்ட் பண்ண படங்களோட பொங்கல் வாழ்த்து குடும்பமே சேர்ந்து பொங்கல் கொண்டாடுற நின்று அந்த மாதிரி ஒரு சித்திரங்கள் வந்து அவர் தான் பண்ணது. அப்புறம் பெரியார் இந்த திராவிடியன் மூமெண்ட் பீப்புள் எல்லாரும் வந்து ஒரு கிட்டத்தட்ட கட்சிக்காரங்க எல்லாரும் சேர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 40 மேகசின் ஒரு காலகட்டத்தில் வந்துருக்கு. 50s எல்லா மேகசினுக்கு கவனம் அவர் தான் வந்தார். அவர் வந்து இந்த கேரக்டர் டிசைன் பண்ணி கொடுக்குறது பண்ணாரு. புலவர் வராரு அப்படின்னா புலவர் டிசைன் பண்ணி கொடுக்குறது. இதே சினிமாவில் உள்ளேயும் வெளியேயுமாக இயங்கின ஒரு முதல் கலைஞர் வந்து தமிழ்நாட்டில் விஜுவல் ஆர்டிஸ்ட்ல ஒரு எனக்கு வியாபார ரீதியாக வந்த ஓவியங்கள் அவர் தான் முன்னோடி. அதை ஃபாலோ பண்ணி தான் எங்கள் ஃபாதர் அவங்கெல்லாம் அதை ஃபாலோ பண்ணுறாங்க. தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி சின்ன விஷயம் எங்களோடு தனது அனுபவங்களையும் அதே வேளையில் சிந்தனைகளையும் பரிமாறிக்கொள்வதற்காக தாய்வீடு சங்கத்துடைய ஆசிரியர் வணக்கம். எனக்கு உண்மையிலேயே பேசுவதாக ஒளிவாங்கி கண்டா ஒளிச்சோறுவதான். ஆனா இந்த நான் வைக்கிற இடம் இப்படியான சில சங்கடங்களை குழந்தை குழந்தைகளை தெரியாத ஒரு ஆட்களுக்கு ஏதாவது கேள்வி பதில் சொல்லலாம். இந்த ஆய்வுகள் வந்து 2020 ஆரம்பிச்சாங்க. அப்ப ஆரம்பிச்ச காலம் வந்து வீடு சார்ந்த விடயங்களமாக அங்க கடலிய சூழல்ல இருக்கிற வீடுகளை பற்றியே அளவு தெரியாது. அதனால நாங்கள் மக்களை ஒரு பத்திரிகை தொடங்கினார்கள். நான் அது பிறகு 2007 இருந்து அதாவது நான் அந்த பத்திரிகை பொறுப்பெற்ற பிறகு அந்த பத்திரிகையில நிறைய விஷயங்கள் கலை இலக்கியம் சார்ந்த விடயங்களை கொண்டு வரோம். அந்த நேரத்தில் நான் 2007 முதலிலேயே தெளிவத்தை யோசிப்பாங்க. இந்த உறவு மிக நெருக்கமான உறவு. அந்த உறவுதான் நான் பத்திரிகை பொறுப்படுத்த பிறகு மலையத்தை நினைத்தேன். ஒரு கட்டத்துல இது மலையத்தை சார்ந்த பத்திரிகை என்று சொல்ற அளவுக்கு நிறைய எழுத்தாளர்கள், அதாவது கனடாவில் இருக்கிற எழுத்தாளர்களை தாண்டி மலைய எழுத்தாளர்கள் பங்களித்த ஒரு பத்திரிகையா இருந்தது. கோவிட் இருக்கிறது. எங்களால அங்க தொடர்ந்து நடத்த முடியும் போனதால நாங்கள் வந்து ஒரு இதழ் படிப்புக்கு ஒலி வடிவம் கொண்டு வந்து நாங்கள் தொடர்ந்து நடு வாரம் இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷத்துக்கு மட்டக்களப்புல தான் இந்த இதழ் அச்சாரி இங்க இடங்களுக்கு வந்துட்டு உங்களுக்கு அந்த இதழ் கிடைக்க இல்லையா அந்த இதழை தொடர்ந்து நாங்கள் உங்களோட கல்லூரிக்கு மறுபடி நீங்கள் ஏதாவது தாய்வீடு பத்திரிகையினுடைய சஞ்சனையினுடைய ஆசிரியர் அவர்களுக்கு நன்றி. அடுத்து எங்களோடு தனது அனுபவங்களையும் கருத்துக்களையும் பரிமாறிக்கொள்வதற்காக டொரண்டோ பல்கலைக்கழகத்தினுடைய வெளியுறையாக பொன்முடி ஆனந்தர் அவர்கள் இப்போது இணைக்கொள்வார். அனைவருக்கும் வணக்கம். அதிகமாக பேசுகின்ற பகுதியில் என்பதால் சுத்தமாக பேசுவோம். தாய்மொழி இதழ் போன்று கடந்த ஆண்டு முதல் தாயகங்கள் இலங்கை தன்னுடைய வருடாந்திர எழுத்தாளர் நடத்த
2007ஆம் ஆண்டு சொல்லப்பட்டாலும் இந்த தாய்மொழி இதற்கான இன்றைய இந்த தளத்திற்கு பின்னால் இருப்பது தாய்மொழி. அது நான் எல்லோரையும் அங்கேயே நாங்கள் வாழ்ந்தால் உங்களை கூடி ஒரு அஞ்ஞானத்திற்கு இந்த பயணத்தை ஒருங்கமைத்துக் கொண்டிருந்தார் கடந்த ஆண்டு. இது சுருக்கமாக வந்து கடந்த 2000 அவருக்கு அவருக்கு சேர்ந்தாங்க 2007 பொதுவாக புலம்பெயர்ந்த மண்ணிலே தோன்றுகின்ற இதழ்கள் ஒன்று எழுதுவதற்கு அந்த எழுத்துக்களை சொல்லணும் ஆசை இல்லை என்றால் அதற்கு அமைப்பு இருந்து அமைப்பு கொள்கைகள் மேம்பட்டதான் இருக்கும். இன்னும் ஒன்று நம்ம நின்று நடத்துறதால இந்த வருமானமாக மாறும். இது மூன்று வாழ்க்கை. அதாவது அவர்கள் எழுத்தாளர்கள் ஆனால் என்ன சிறந்த எழுத்தாளர் தப்பே அதுவரை என்னன்னா அவர் மற்றொரு மக்களாக சாதாரண மனிதனாக மக்களுடைய ஒரு சிக்கல் இடர்கள் பிளவு பாகுபாடுகள் மதம் சாதியம் இது எல்லாத்தையும் பார்த்து வளர்ந்த ஒரு மனுஷன் ஒரு ஆயுதம் கிடையாது. ஆயுதம் கிடைச்சா அது என்ன செய்யறாரு? அதாவது ஆயுதத்தை மட்டும் முதாக சமூகத்தை நோக்கி பயன்படுத்துறதுல அது முயற்சியா தவறு அது அமைப்பு கிடையாது. தனக்கான கொள்கையை தாண்டி இந்த திட்டங்களை ஆலோசனை முக்கியமாக கர்நாடக கொள்கையில உடனேயே அறிமுகத்திலும் சரி கற்றோர்களும் சரி உலகத்திலேயே வீடு நாம் வீடு இருக்கலாம் வித்தியாசமாக அதிலே நிறைய கட்டுப்பாடு வருமானம் சார்ந்து அதை உடற்பதற்கு சில வழிகள் இருக்கு. பலசரை அதே போல கேட்டரிங் சாப்பிட்டு ஒரு 500 கடை ஒரு 10 மாதம் காசு. அடுத்தது இந்தியாவில் இருக்கக்கூடிய சோதனைகள் புத்து மக்கள் 5000 காசு வாங்குவாங்க. அவங்களுக்கு ஒரு 5000 இவ்வாறான விளம்பரங்கள் எல்லாம் உடனே காசு. இங்க எந்த விளம்பரங்களையும் தாய்மொழி தொடக்க நாளில் கொள்வது அதாவது காசுக்காக சமரசம் செய்யாத அதை எடுத்து துறைகள் அற்புதமாக பார்க்க நான் எம்ஏ படிக்கிறேன் எந்த கட்டுரையிலே படிக்கிறேன். அந்த கட்டுரை சில வேளைகளில் ஆண் மொழிகள் சில வேளைகளில் சமூகத்துக்கு உருவான கருத்துக்களை விரைவாக சொல்லப்படும். எடுத்துக்காட்டு பாரதிதாசன் ஒரு பாட்டு அது கோரிக்கைக்கு கிடக்கிறதே வெயில் படுத்தப்படாது. அதே எழுதினால் முதுகண்ணியர் சீதனம் வாங்காமல் சீதனம் கொடுக்க வழி இல்லாமல் வயசாகி பொறுப்புகளை பார்க்கிறார். கோரிக்கையை கிடக்கிறதே வெயில் படுத்தப்படாது. விமர்சனம் என்ன செய்யுது? அவரை எடுத்து வந்து தூக்கில் மாட்டேங்குது. ஏன் அப்போ கூட ஆம்பளையை சாப்பிட ஆம்பளை மாதிரியே உங்களை பாருங்க. அது போல அந்த எழுத்துக்களுக்கிடையே முயற்சிகள் எல்லாத்தையும் உன்னிப்பாக பார்த்து அந்த கட்டுரைகளை இயற்கையாக சமூகம் சார்ந்து கொள்வதற்கு காரணம். இப்ப இருக்கிற காலத்துல புலம்பெயர்ந்த மனிதே வாழும் இதழ் அங்கேயே பெற முடியாது, வணிக ரீதியாக பெற முடியாது. நிறைய காசு மிகுதலாக செய்கிற போது கூட வடிவமைப்பு அது இது ஓவியத்துக்கு ஓவியர்களுக்கு படம் வேண்டும் என்று கிட்டத்தட்ட கணிசமான செலவு. ஒரு இதழ்களாக இருந்தால் குறைந்தது 5 லட்சம் ரூபாய் ஒரு ஆசிரியர் மிகுதலுக்கு மட்டும் அச்சனை மிகுதலாக வாழும் பத்திரிகைக்கு உள்ளூர் புலவர்கள் வராது. அவங்களுக்கு தெரியும் மிகுதல புத்தகங்களுக்கு காசு கொடுத்த போதே சரி. மிகுந்த சவால்களுக்கு இடையே இந்த தேர்தலை நடத்துவதா நடப்போம். சமூகத்துறை அப்பத்தான் தளத்தை மறைமாற்றுகின்ற ஒரு சூழல். அதாவது புலம்பெயர்ந்தமாக கொண்டாலும் தாயக சூழலே இந்த நூலுக்கான தளத்தை உருவாக்கி தாயகத்திலே வரக்கூடிய எழுத்தாளரையும் புலம்பெயர்ந்த எழுத்தாளரையும் இனத்துக்கான ஒரு பத்தியாக கொண்டு வேண்டும் என்கின்ற ஒரு கோட்பாட்டின் அடிப்படையில் மெல்ல நகர்வு நிலை. அதனால்தான் நீங்க இருந்த இந்த பிரசார சொற்களும் வெளியிருக்க அந்த 2 விஷயம்
பிரசாதத்தையும் கிட்டத்தட்ட இந்த தாயோட பற்றியை கூட அவர் அதே போல் சத்திய இங்கே ஜீவாயத்தை அனைவரும் சார்ந்து எல்லா இருந்து இந்த தாய் இலங்கையிலே இனம் கல்வியோடு புலம்பெயர்ந்த மக்களுக்கு நினைத்த ஒரு வெற்றிகரமான இதழாக தோற்றாக கொண்டு வர வேண்டும் என்கின்ற ஒரு தீவிர முயற்சியோடு தாய்கள் கலந்திருக்கிறார். இந்த மழை மாற்றம் என்பது கடந்த ஆண்டு ஆரம்பிக்கிறது. கடந்த ஆண்டு இந்தியா ஒன்று இந்த மண்டலத்தை நடத்த வித்தியாசம் இங்கே கொட்டதான் நான் யோசிச்சேன். என்னால் எனக்கு எதுவும் நான் டிப்பா உயர் நான் அடுத்த ஆண்டு நம்மளுடைய டிப்பாவுக்கு வரவில்லை இருக்கிறார். இங்கதான் இந்த பாரம்பரியமா மறைக்கிறது ஆகவே இந்த தாயுடைய இதழ்கள் சமோதம் அதோட நான் இன்னொரு சுருக்கமாக சொல்லி முடிந்ததுனால் எழுத்து இதழ்கள் அச்சு இதழ்கள் அடுத்தான பண்பு குறைந்து விடுவோம். எழுத்து உணர்கிறது நேற்றம் எழுத்துடாது இந்த எழுத்து உலகத்தினுடைய இருப்பு உணர்வு மிக சவாலான தேவையான. ஏன்னா எல்லா உலகத்துக்கும் வருவாய்கள் விடுதலாக வருவாய்கள் விடுதலாக கொண்டு வருவதை சமூக நோக்கம் இல்லை என்றால் விடுதலை நடத்த முடியாது. ஆனால் விடுதலை ஏன் தேவை என்றால் ஒரு இனம் சார்ந்த வரலாறு என்பதும் இருப்பு என்பதும் சமகால நிகழ்வுகளின் பதிவு என்பதும் எழுத்துக்களின் உள்ளாகத்தான் நடைபெற வேண்டும். சமூக வலைத்தளங்களில் வருகின்ற பேஸ்புக்கோ அல்லது டிக்டாக்கோ இன்ஸ்டாகிராம் போன்ற பல்வேறு சமூக வலைத்தள ஊடகங்கள் எழுத்துக்களில் தரமான உண்மையான வரலாற்று சான்றிமிக்க எழுத்துக்களை பதிவு செய்கின்ற ஊடகங்கள் அல்ல. அவையெல்லாம் அவை ஆவணங்களாக மாட்டான். ஆனால் இன்று இந்த எழுத்துகள் பதியப்படுகிற போதுதான் 50 ஆண்டுகளுக்கு பிறகு ஆண்டுகளுக்கு பிறகு தம்முடைய இருப்பு குறித்து ஆய்வு செய்கின்ற மாணவர்கள் அறிய விரும்புகின்றவர்கள் ஆவணங்களை எழுதுகிற போது எழுத்தில் தான் அந்த ஆவணங்கள் இருந்தாக வேண்டும். ஆகையால் தாய்மொழி இதழ் போன்ற தாய்மொழி போன்ற இதழ்கள் தொடர்ச்சியாக எழுத்து வழியில் வந்தவர்கள் இருக்கிறது. அதற்கான உதவிகளை உங்களிடத்தில் நான் ஒதுக்கியிருந்தான். நீங்கள் வாசகராக மட்டுமல்ல எழுத்தாளராக மாற இன்னும் பல எழுத்தாளர்கள் போது நினைக்கிறது. ஏனென்றால் எழுதுகின்ற எண்ணம் எழுதுகின்ற உணர்வு எழுத வேண்டும் என்கிற எழுதுகின்ற ஆற்றல் குறைந்து போவது அவற்றை சமூக வலைத்தளங்கள் திட்டமிட்டு குறைகின்றன. சமூக வலைத்தளங்களுக்கு சென்று அரைமுறையாக பிழையான இலக்கணங்களோடு எழுத்துக்களோடு முறையற்ற மொழிகளை கற்றவர்கள் வாசித்தவர்கள் அப்படி ஆனால் அவர்களுடைய இருந்து நல்ல எழுத்தாளர்களோடு எழுதுகிற போதுதான் நம்முடைய இளைய தலைவர்களை எழுத வந்து போகின்ற சுவையோடு இருந்த சமூக வலைத்தளங்களுக்கு அவர்களை அவர்களுக்கான களத்தை ஆய்வுகளை நிச்சயமாக வெளியேற்ற தாங்களுடைய குடும்பம் வந்திருந்த வெளியேற்ற அவர்களை எழுதக்கூடிய எழுத ஆரம்பித்திருக்கிறார். அதுபோன்று இங்கிருந்து இளம் எழுத்தாளர்களை அடையாளம் கண்டு ரொம்ப நினைக்க வேண்டிய ஒரு மனித என்றால் உங்களை எல்லோரையும் நம்பித்தால் தாய்மொழி தன்னுடைய நலத்தை மாற்றி எங்களோடு இங்கே வருகின்றவர்கள் ஜீவா போன்றவர்கள் அங்கே விவேகானந்தர் மிகச்சிறந்த அச்சகத்துடைய சிரமம் அங்கு விநாயகர் மிகச்சிறந்த அச்சகத்தை நடத்துவதுதான் எங்களுக்கான அத்தனை நூல்களை அச்சித்தத்தார் மிக குறைந்த செலவு உரிய தரமான ஆச்சரியங்கள் நூல்களை அச்சித்ததால் இதற்கு வரக்கூடிய என்னுடைய குரலுக்கு 3 பேருக்கு நூலை அச்சித்ததார் அவருடைய அச்சகத்தின் வாயிலாக. அதை இங்கே எழுத்தாளரை பார்க்க வேண்டும் என்பதில் கூடிக்கு அவர் வந்திருக்கிறார். உங்களுக்கு எழுத்துக்கள் நூலாக இருந்த வகையில்தான் அவருடைய புத்தகங்களாக இருந்த வகையை கூட தாய்மொழி தாய்மொழி பற்றிய பல தாய்மொழி என்பது உங்கள் இதழ் உங்கள் சாட்சியை அதை வளர்க்கக்கூடிய பாதிப்பு இருக்கிறது. அதாவது மலையமாகட்டும்
கிழக்கான வடக்கான கொழும்பாக இங்கே உலகெங்கும் நடந்து வாழ்ந்த எல்லா பாடல்களும் எல்லைகளை மறந்து எல்லைகளை கடந்து எல்லைகளை உடைத்து எழுகின்ற ஒரு தளமாக இருக்கிறது. அதாவது எழுத்தால் இனத்தை இணைக்கின்ற முயற்சி. நன்றி. கேள்வியில் பேசுவோம். அனைவருக்கும் வணக்கம். தாய் வீட்டுக்கு நான் உறவினனோ நண்பனோ இல்லை. நான் தாய் வீட்டுடைய உறவினர் நண்பர்கள் எனக்கு உறவினராகவும் நண்பர்களாகவும் இருக்கின்றார்கள். ஆகவே இன்று முதல் நான் தாய் வீட்டுடைய உறவினராக வருகின்றேன். குறிப்பாக தோழர் விவேக், தோழர் சரவணன், தோழர் மருது நீண்ட காலமாக தொடர்பில் இருக்கிறோம். வருவதற்கு ஒரு 10 நாளைக்கு முதல்லயே அவங்க வரப்போம். அந்த ஷெட்யூல பார்த்தா ரொம்ப நெருக்கமா அங்கிருந்து போக முடியாத ஒரு நிலையில நான் இங்க ஒரு கேள்வியில ஒரு வேண்டுகோள் விடுக்கலாம். இந்த தாய் வீட்டை தோழர் மருத்துவையும் தோழர் ஜீவாவையும் மலையகம் பயன்படுத்துவதற்கான வாய்ப்பை அந்த கதவை நீங்க திறந்து விட வேண்டும். அவ்வளவுதான். நன்றி. ஏற்கனவே அது பிறந்தவரைதான் நான் சொல்லுவேன். நான் எல்லாம் இவர் சொன்ன மாதிரி சார், நீங்க நம்ம ஏரியாவில் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு ஒர்க் ஷாப் ஒன்று மாதிரி செய்வீங்களா இருந்தால் அது பயனுள்ளதா இருக்கும். இவர் சொன்ன மாதிரி மலையகம் பயன்படுத்துறது அப்படிங்கிற ஒரு தகவல் சொன்னார் தானே. அது எப்படி இருக்கலாம்னு கேட்டா, இங்க உள்ள பாடசாலை மாணவர்கள் உயர்தரம் மாணவர்கள் படிக்கக்கூடிய மாணவர்கள் ஆட்பாடம் படிக்கிறவங்க அந்த ஆர்வம் டீச்சர்ஸும் இருக்கிறாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு ஒர்க் ஷாப் ஒன்று செய்வீங்களா? அது பிரயோஜனமா? அப்படி ஒரு ஏற்பாடு நீங்க யோசிக்கலாம். நாங்க வந்து கேம்ப் ஒரு வாரம் 5 நாள் நான் பண்ணிருக்கேன். ஏதாவது பிளான் பண்ணுவோம். அதுக்கு தாய்க்கு உணவு ஏற்பாடு